Hi, welcome to Madra Coaching Center. So TNEB-AE and then TRB, ECE and then EEE பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டுடேஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ ஆல்ரெடி கிளாஸஸில் வந்து நம்ம ஏஎம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ வி வில் டிஸ்கஸ் இட் லேட்டர். சரியா? ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் ஃப்ரெஷ் டாபிக் தட் இஸ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ டுடே பாருங்க, டுடே அஜந்தா நம்ம கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் தட் இஸ் ஒன் ஆஃப் த அனலாக் மாடுலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிள் மாடுலேஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஒன் ஆஃப் த ஆங்கிள் மாடுலேஷன் டெக்னிக் தான் நம்ம ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். சரிங்களா? ஸோ அதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, வி வில் ஸ்டார்ட் வித் த டாபிக். அண்ட் ஒன் மோர் சஜஷன் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் ரன்னிங் நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நம்ம கிளாஸஸில் போத் அப்ஜெக்டிவ் டைப் அண்ட் தென் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சரியா? எல்லா ஹிண்ட்ஸுமே நம்ம கொடுத்துருவோம். மோஸ்ட்லி எல்லா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் இருந்து தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் மெட்டீரியல்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்கமிங் கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஆல்ரெடி வி ஹேவ் சீன் தட் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், தட் இஸ் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனோட டெஃபினேஷன் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ பிஃபோர் தட் நம்ம மாடுலேஷன் என்னன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம எஃப்எம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனோட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கேரியர் வில் பி சேஞ்ச் இன் அக்கார்டன்ஸ் வித் த இன்ஸ்டன்டேனியஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மெசேஜ் சிக்னல். சரியா? ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் என்னதுங்க, நமக்கு கேரியரில் ஃபேஸ் இருக்கும், அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அண்ட் தென் ஆம்ப்ளிடியூட் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மூணு விஷயத்தையும், இந்த த்ரீ கேரக்டரிஸ்டிக்ஸையுமே நம்ம மெசேஜ் சிக்னலை வச்சு சேஞ்ச் பண்ணுறது தான் மாடுலேஷன். ஸோ அந்த மாதிரி மாடுலேட் பண்ணும்போது இன் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் நம்ம ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கேரியர் இஸ் சேஞ்ச்டு. சரியா? அதை நம்ம ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எஃப்எம் பார்க்க போறோம், தட் இஸ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் பார்க்க போறோம். தட் இஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கேரியர் இஸ் சேஞ்ச்ட் இன் அக்கார்டிங் வித் த மெசேஜ் சிக்னல். சரியா? மெசேஜ் சிக்னலோட இன்ஸ்டன்டேனியஸ் ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன்ஸ். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் இல்லைன்னா நியூமெரிக்கல்ல கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? So இப்போ பாருங்க, basic definition. So in FM, that is frequency modulation, frequency of the carrier is varied in accordance with instantaneous amplitude of message signal. சரியா? So நம்ம என்ன பண்ண போறோம், FMல வந்து frequency, that is frequency of carrier vary பண்ண போறோம். சரிங்களா? So இப்போ பாருங்க, ஒரு important one mark question குறிய point இது. So in case of our FM, that is frequency modulation, there is high noise immunity. சரியா? நம்ம AMல பார்த்திருக்கோம் இல்லைங்களா. So AMல வந்து நம்ம amplitude modulate பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த என்வலப்ல தான் நமக்கு ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் நம்ம அனுப்ப போறோம். நம்ம சேனல் வழியா அனுப்பும் போது இந்த என்வலப் நம்ம சேனல் நாய்ஸ்னால நிறைய அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோமா. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், ஏஎம்ல நாய்ஸ் இம்யூனிட்டி லெஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஏன் நம்ம லெஸ்ன்னு சொல்றோம், இந்த என்வலப்ல தான் நம்ம ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் அனுப்ப போறோம். அதனால நாய்ஸ் தட் இஸ் நாய்ஸ் இம்யூனிட்டி இன் ஏஎம் லெஸ் when comparing to FM அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, நம்ம எஃப்எம்ல there is high நாய்ஸ் இம்யூனிட்டி. எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா டியூ டு கேப்சர் எஃபெக்ட். இது அடிக்கடி வந்து 1 மார்க்ல கேட்கக்கூடிய क्वेश्चन. சரியா? சோ டியூ டு கேப்சர் எஃபெக்ட். கேப்சர் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரிசீவர்ல தட் இஸ் எஃப்எம் ரிசீவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, நேற்று நாம எஸ்டர்டே கிளாஸ்ல சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர்ல இமேஜ் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கும்னா ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்கும், ஆண்டனா அண்ட் தென் RF ஆம்பிளிஃபயர்ஸ் வரும் இல்லைங்களா. ஸோ RF ஆம்பிளிஃபயர்ஸ்க்கு இந்த RF ஆம்பிளிஃபயர்ஸ்ல வரும்போது நீங்கள் ஆண்டனாலிருந்து டிசைர்டு ஃப்ரீக்வன்சி தானே நம்ம RF ஆம்பிளிஃபயருக்கு டியூன் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அதை தான் நம்ம செலக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி எஸ்டர்டே கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நம்ம இந்த இடத்துல எடுக்கும் போதே நமக்கு இமேஜ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே பார்த்தோம். தட் இஸ் நம்ம டிசைர்டான இன்புட் சிக்னல் மாதிரியே அதே மாதிரி மிரர் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய சிக்னலும் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். ஸோ நம்மளுடைய RF ஆம்பிளிஃபயர் என்ன பண்ணிடும், நமக்கு தேவை இல்லாத தட் இஸ் அன்வான்டட் ஃப்ரீக்வன்சியை வந்து நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நினைச்சு எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதனால நம்ம செலக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா நம்மளால அவுட்புட் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ சேம் ஆஸ் நம்ம இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இஃப் டூ டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆர் கம்மிங், டூ டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூட் சிக்னல்ஸ் ஆர் கம்மிங் அட் த ரிசீவர், தென் நம்ம எஃப்எம் ரிசீவர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் சப்ரஸ் த வீக் சிக்னல். சரிங்களா? எப்படி அது வீக் சிக்னல் மட்டும் நம்ம சப்ரஸ் பண்ணிடணுமா, வீக் சிக்னல் மட்டும் தான் நமக்கு தேவை இல்லாததா,
ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடிய சிக்னல் எல்லாம் நமக்கு தேவையானதா அப்படின்னு கேட்டோம்னா ஸோ ஜென்ரலா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீக்கா இருக்கும் சரிங்களா. ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த நாய்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஒரிஜினல் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அதனால என்ன பண்ணிடலாம், நம்ம வீக் சிக்னலை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னாவே நமக்கு நாய்ஸும் ரிஜெக்ட் ஆயிடும் இல்லையா. அதனால தான் சொல்றாங்க நம்ம எஃப்எம்ல இட் ப்ரொவைட்ஸ் ஹை நாய்ஸ் இம்யூனிட்டி பிகாஸ் ஆஃப் கேப்சர் எஃபெக்ட். கேப்சர் எஃபெக்ட்னா என்ன மீனிங், நம்ம ரிசீவர்ல ரிசீவ் பண்ணும்போது இஃப் டூ டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆர் ரிசீவிங் தென் இட் வில் சப்ரஸ் த வீக் சிக்னல். எப்படி நமக்கு வீக் சிக்னல் சப்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலி த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த நாய்ஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் த வீக் சிக்னல் சரிங்களா. அப்போ அதை நம்ம சப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நாய்ஸை சப்ரஸ் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சரிங்களா, கேப்சர் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ ஜென்ரல் இப்போ பாருங்க நெக்ஸ்ட் நம்ம எஃப்எம் தட் இஸ் ஜென்ரல் எக்ஸ்பிரஷனுக்குள்ள போகலாம் சரிங்களா. ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து இப்போ எஃப்எம் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் சொல்லிட்டோம் இல்லையா, கேரியர்ல தான் ஃப்ரீக்வன்சி மாடுலேட் பண்ண போறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம எந்த இடத்துல பண்ண போறோம்னு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க கேரியர் சிக்னலை நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாமா, ஏசி இன்டூ காஸ் 2π fct பிளஸ் πc அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இது ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் பார்த்துருந்தோங்களா. இதுல ஏசி அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கேரியர் அண்ட் தென் 2π fcன்னு சொல்றோம் இல்லையா, இந்த fcங்கிறது கேரியருடைய ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் πc அப்படிங்கிறது ஃபேஸ் ஆஃப் த கேரியர்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்ல என்ன பார்த்துருந்தோம், இந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கேரியர் இஸ் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லியிருந்தோமா. இதே நம்ம ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம் சரியா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம ஏசி இன்டூ காஸ் 2π fct பிளஸ் πc இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறத நான் தீட்டா ஐடி அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல எடுத்துக்கிறேன் சரிங்களா. இந்த தீட்டா ஐடி அப்படின்னா என்னன்னா இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்கிள் சரியா. இந்த தீட்டா ஐடி இந்த ஹோல் டேர்மையும் தான் நான் தீட்டா ஐடின்னு எடுத்துக்கிறேன் சரியா. ஸோ நம்ம ஆங்கிள் மாடுலேஷனுக்கு ஜென்ரல் டெஃபினிஷன் என்ன சொல்லலாம்னா ஆங்கிள் மாடுலேஷன் இஸ் சேஞ்சிங் ஆஃப் தீட்டா ஐடி இஸ் சேஞ்சிங் ஆஃப், ஏன்னா இந்த பிராக்கெட் குள்ள இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா we can achieve angle modulation சரிங்களா. அதுல நம்ம எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம், frequency சேஞ்ச் பண்ணா frequency modulation, பை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு phase modulation சரிங்களா. ஸோ தீட்டா ஐடிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்கிள் சரியா. ஸோ இப்போ பாருங்க நம்ம தீட்டா ஐடிக்கும் ஃப்ரீக்வன்சி தட் இஸ் ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இது ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம ஆங்கிள் இருக்கு இல்லையா, தீட்டா ஐடி இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று பார்ப்போம். நம்ம எஃப்எம்ல எல்லாம் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க இல்லையா, இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி எஃப்ஐனா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. அதுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்க்கறதுக்காக தான் இந்த பேசிக் ஃபார்முலா நான் சொல்றேன். இந்த ஃபார்முலா வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷனுக்காக தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க நமக்கு தீட்டா ஐடி அப்படின்னா என்னன்னா ஒன் சைக்கிள் அக்கர்ஸ். ஒன் சைக்கிள்னா நம்ம ஜென்ரலா இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆக்சிலேஷன்ல இது நமக்கு ஜென்ரல் நம்ம அதனுடைய இன்டர்வல் வந்து நமக்கு டி அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இப்போ இது ஒன் சைக்கிள்னு சொல்லலாம் இல்லைங்களா. திஸ் ஒன் சைக்கிள் அக்கர்ஸ் when theta it changes by 2π radians. இது எப்படி சொல்றாங்கன்னா ஜெனரலா வந்து இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரவுண்ட் நீங்க 2π radiansனா ஒரு ரொட்டேட்டிங் ஆங்கிள் சரிங்களா. ஸோ இதுல with the phase velocity theta it அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒன்றும் இல்லை, ஒரு சைக்கிள் இங்க வரணும் அப்படின்னா இந்த theta it ஒரு ரொட்டேஷன் வந்துடணும் சரிங்களா with the phase velocity of 2π அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ the average frequency of s of t from t to t plus del t இது ஒன்றும் இல்லைங்க, இது என்ன தெரியுங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம இன்புட்ல நம்ம ஒரு சிக்னல் கொடுக்குறீங்க, ஐ மீன் நம்ம ஒரு மாடுலேட்டருக்கோ இல்லை ஒரு டிமாடுலேட்டருக்கோ இன்புட்ல கொடுக்கக்கூடிய சிக்னல் நம்ம மெசேஜ் சிக்னல் கொடுக்குறோம் இல்லையா, அதுல வந்து ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் இருக்கலாம். அதாவது டைம் டு நமக்கு டி பிளஸ் டெல்டின்னு சொல்றது என்ன மீனிங்னா இப்போ டீங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 1 மினிட்னு எடுத்துக்கோங்க, 1 மில்லி செகண்ட்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ டி பிளஸ் டெல்டிங்கும் போது இந்த இடத்துல 2 மில்லி செகண்ட்ஸ் போகும்போது இதை நம்ம டெல்டின்னு சொல்லிடலாமா. ஸோ இந்த இடத்துல இப்படி சொல்றோம் இல்லையா, அதாவது இந்த டைமிங் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதை தான் நம்ம ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம் சரிங்களா. இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம இந்த ஒன் சைக்கிளுக்கு சேஞ்ச் ஆகிறது எனக்கு தீட்டா ஐடியோ ரிலேட் பண்றோம் சரியா. ரிலேட் பண்ணிட்டு தீட்டா ஐடி இந்த ஒரு சர்க்கிள் வரும்போது சரியா, ஒரு ரொட்டேஷன் வரும்போது எனக்கு ஒரு சைக்கிள் இங்க அக்கர் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஒன் சைக்கிள் அக்கர்ஸ் when theta it changes by 2π radians. So the average frequency of s of t from t to t plus del t சரியா. இதுல எதுவும் உங்களுக்கு இங்க ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா t to t plus del tங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு டைமிங் சேஞ்ச் ஆகுது இல்லையா. இங்க பாருங்க இங்க இருந்து இங்க மாறி இருக்கு இல்லையா டைமிங், இந்த டைமிங் தான் t plus del tன்னு சொல்றாங்க சரிங்களா. இது எதுக்கு மேம் இந்த இடத்துல நம்ம இவ்வளவு பார்க்கணும், நம்ம டைரக்ட் எக்ஸ்பிரஷன் போயிடலாம்ல அப்படின்னா நமக்கு 1 மார்க்ல கேட்கலாம் சரிங்களா, ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி கேட்கலாம், அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரஷன் போடுறேன் சரியா. இப்ப பாருங்க நமக்கு f del of t equal to theta I into t plus del t minus theta it divide by 2π into del t சரியா.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருச்சு. அண்ட் தென் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் இல்லை, இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து நம்மளோட மெசேஜ் சிக்னல் சரிங்களா. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ்னா அட் தட் இன்ஸ்டன்ட்ல எனக்கு இப்போ டீனா அந்த டைம்ல என்ன ஃப்ரீக்வன்சி கிடைச்சது, அடுத்தது 2Tனா அந்த டைம்ல என்ன ஃப்ரீக்வன்சி கிடைச்சது, நம்ம அட் தட் இன்ஸ்டன்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதைத்தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம் சரியா. ஸோ நம்ம இந்த மேல ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் இல்லைங்களா, இதுல நம்ம என்ன பண்ணா நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது டைம் பீரியட் t ல இருந்து del t வரைக்கும் போறத தானே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ at del t equal to 0 that is டைம் சேஞ்சே கிடையாது at that time அப்படிங்கும்போது நமக்கு கிடைச்சிரும் இல்லையா இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி. அப்போ fi of t equal to இங்க பாருங்க இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம del t tends to 0 ன்னு சொல்லி போடும்போது எனக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்க. fi of t equal to 1 divided by 2 pi into d that is differentiation of theta it அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் சரிங்களா. இது நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சிக்குரிய ஃபார்முலா சரியா, fi of t அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்க. இது நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டோமா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இது இதோட இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க சரியா. அடுத்தது நான் இந்த இடத்துல வந்து மாடுலேட்டட் சிக்னலுக்குரிய ஜெனரல் ஃபார்ம் போடுறேன். அதுல கொண்டு வந்து இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஓகேவா. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்கிள்னா எதை சொல்றோம், இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்கிளை சேஞ்ச் பண்றதுனால எனக்கு என்னென்ன நடக்க போகுது அதை சொல்லியாச்சு. அடுத்தது ஒன் சைக்கிள் ஆஃப் ரொட்டேஷன் போது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. இது மேபி 1 மார்க்ல கேட்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சிக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்கிள்க்கும் இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்கிள்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கோம் ஓகேவா. ஓகே ஜன் இப்போ பாருங்க. ஸோ நம்ம ஜென்ரலா இப்போ மேலே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ஆங்கிள் மாடுலேஷன்னா என்னென்ன சொல்லியிருந்தோம், நம்ம இங்க தீட்டா ஐடி தட் இஸ் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்கிள் தான் நம்ம மாடுலேட் பண்ண போறோம். அப்போ நமக்கு மாடுலேட்டட் சிக்னல் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோமா. ஸோ நம்ம மாடுலேட்டட் சிக்னலை s of t which is equal to ac that is நம்ம ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கேரியர்ல எதுவுமே டச் பண்ண போறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இந்த தீட்டா ஐடி அதாவது தீட்டா ஐடிக்குள்ள என்ன இருக்க போகுது, நமக்கு 2π fct-யும் πc-யும் இருக்க போகுது. நம்ம 2π fct-ல சேஞ்ச் பண்ணனா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், பைசில சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு பேஸ் மாடுலேஷன் சொல்லிடலாமா. சோ அதான் இங்க எழுதியிருக்கேன் சரியா. சோ ஓகே இப்போ நம்ம வந்து எந்த மாடுலேஷனுமே பண்ணல சரியா. இப்போ எனக்கு இது வந்து என்னோட கேரியர் சிக்னல், எனக்கு எந்த மாடுலேஷனுமே நான் பண்ண போறது இல்ல. அதாவது m of t equal to 0. இது எப்படி கொடுப்பாங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்திருக்கோம் இல்லைங்களா, ஏஎம்ல அன்மாடுலேட்டட் கேரியர் பவர் இல்லனா அன்மாடுலேட்டட் டிரான்ஸ்மிட்டர் பவர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும், கேரியரோட பவர் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் சரிங்களா. சோ இப்போ பாருங்க இந்த இடத்துல in case of unmodulated carrier that is m of t equal to 0 மெசேஜ் சிக்னல் 0ங்கும் போது எனக்கு என்ன ஆயிடும், எந்த மாடுலேஷனுமே இருக்காது. அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்கிள் என்னவாதும் இருக்க போகுது, எனக்கு 2π fct plus πc அப்படி மட்டும் தான் இருக்க போகுது சரிங்களா. ஓகே எனக்கு மாடுலேட் பண்ணல. அடுத்தது நான் ஒருவேளை ஃபேஸ் மாடுலேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணலாம், இந்த 5cல சேஞ்சஸ் வரும் இல்லையா, அது எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க, kp into m of t அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் சரியா. சோ இதே ஃபார்ம் தான் நான் ஃபேஸ்ல சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். தீட்டா it equal to 2π into fct plus kp into m of t. சோ எனக்கு தீட்டா it குரிய ஃபார்ம் கிடைச்சிருச்சா. இத கொண்டு போய் நான் மாடுலேட்டட் சிக்னல் இதுல போட்டுக்கலாமா, நம்ம தான் ஒன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லீங்களா ஃபேஸ். சோ இப்போ இத கொண்டு போய் மேல போடலாம். சோ இப்ப நமக்கு பாருங்க மாடுலேட்டட் சிக்னல் எப்படி கிடைக்குதுன்னு, ac into cos of 2π fct plus kp into m of t. So இந்த signal it represents phase modulated signal சரிங்களா. இது phase modulated signal. ஏன் சொல்றேன்னா நமக்கு வந்து தெரியணும் எங்க phase modulate பண்றோம் எங்க frequency modulate பண்றோம் நமக்கு தெரியணும் சரியா. சோ இத நம்ம phase modulated signal சொல்ல போறோம். நம்ம வந்து amplitude modulationலயே பார்த்திருந்தோம் இல்லையா, amplitude sensitivity factor அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்திருந்தோம் இல்லீங்களா, AKA அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா, amplitude sensitivity factor. அதாவது ஒரு வோல்டேஜ் மெசேஜ் சிக்னல்ல சேஞ்ச் இருக்கும்போது எவ்வளவு ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் என்னோட கேரியர்ல வருது அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர். அதே சேம் என்னோட ஃபேஸ் மாடுலேஷனுக்கும் வரும், அதே மாதிரி எனக்கு ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனுக்கும் வரும் சரிங்களா. இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். இந்த ஃபேஸ் மாடுலேஷன் டுமாரோ கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நம்ம இப்ப ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் போயிடலாமா. சோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபேஸ் மாடுலேஷன் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே எங்க சேஞ்ச் பண்றோம்னு தெரிஞ்சிருச்சு. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் போலாம்
ஓகே, இது வரைக்கும் கிளியர் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஜஸ்ட் ஜெனரல் கான்செப்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், எங்க சேஞ்ச் பண்ண போறோம்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா, இதுல இருந்து தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ பி அட்டென்டிவ். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நம்ம எஃப்எம்ல வந்து நம்ம நேரோ பேண்ட் எஃப்எம் அண்ட் தென் ஒயிட் பேண்ட் எஃப்எம் சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். ஸோ நேரோ நம்ம இதை எதை வச்சு பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இங்க பீட்டான்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இதை மாடுலேஷன் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் சரியா. ஸோ நம்ம ஏஎம்ல எப்படிங்க பார்த்திருந்தோம், மாடுலேஷன் இண்டெக்ஸ் நம்ம மியூ அப்படின்னு சொல்லியிருக்கோமா, மியூ மாடுலேஷன் இண்டெக்ஸ்னு. இந்த மியூவை பொறுத்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் மாடுலேஷன் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லைங்களா. சேம் அதே மாதிரி இங்க எஃப்எம்லயும் நம்ம பீட்டா தட் இஸ் மாடுலேஷன் இண்டெக்ஸை பொறுத்து 2 டைப்ஸ் ஆஃப் எஃப்எம் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் நேரோ பேண்ட் எஃப்எம், செகண்ட் ஒன் ஒயிட் பேண்ட் எஃப்எம் சரியா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம நேரோ பேண்ட் எஃப்எம் பார்ப்போம், அண்ட் தென் நம்ம ஒயிட் பேண்ட் எஃப்எம் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. இது எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல பேண்ட்வித் கால்குலேட் பண்ணி சொல்லி கேட்பாங்க சரிங்களா. அப்படி கேட்கும் போது நீங்க இந்த பீட்டாவோட வேல்யூ பொறுத்து தான் இந்த பேண்ட்வித்துக்குரிய ஃபார்முலா வேரி ஆகும் சரியா. ஒயிட் பேண்ட் எஃப்எம்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நேரோ பேண்ட் எஃப்எம்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு சரியா. சோ இப்போ பாருங்க, சிங்கிள் டோன் எஃப்எம் ஃபர்ஸ்ட் போவோம் சரியா, அடுத்தது மல்டி டோன் போலாம் ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் டோன் அப்படினாவே நம்ம ஆல்ரெடி ஏஎம்ல பாத்துருக்கோம் இல்லைங்களா, நம்ம கேரியர் சிக்னல்ல ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி தான் இருக்க போகுது இல்லையா, அதனால நம்ம இத சிங்கிள் டோன் சொல்லலாம். சோ m of t equal to am into cos 2 pi fmt சரியா. அடுத்தது நம்ம என்ன சொல்லிடலாம், இன்ஸ்டன்டேனியஸ் frequency of the modulated wave. இது எங்க இருந்து கிடைச்சதுன்னா, ஜெனரலா நான் கீழ சொல்றேன் சரிங்களா. இந்த fc என்ன, kf என்ன, இதெல்லாம் நம்ம மாடுலேட்டர்ல இருந்து எப்படி கிடைச்சதுன்னு ஒரு ஜெனரல் பிளாக் போட்டு சொல்லியிருக்கேன் சரிங்களா. சோ நம்ம frequency modulate பண்ணும்போது நமக்கு instantaneous frequency கிடைக்கும். So the instantaneous frequency of modulated wave is fi of t which is equal to fc plus kf into m of t ன்னு சொல்லலாம் சரியா. so fc plus kf into m of t சரியா. so இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்க, fi of t which is equal to fc plus kf into இந்த m of t க்கு பதிலா நம்ம ஒரிஜினல் மெசேஜ் சிக்னல் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. so am into cos 2 pi fmt ன்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா. அப்ப பாருங்க, fc plus இந்த kf into am சொல்லி கொடுத்திருக்கோமா, இதை நம்ம del f ன்னு சொல்லலாம் சரியா. so del f into cos 2 pi fmt சரிங்களா. புரியுது இல்லையா இது வரைக்கும். சோ இந்த ஃபார்ம் எதுக்காக நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இங்க del f ஸ்பெசிஃபை பண்றதுக்காக தான் சொல்றோம் சரியா. சோ fi of t நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், இப்போ fc that is carrierோட frequency plus del f into cos 2 pi fmt ன்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா. சோ del f நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், kf into am. சோ del f it specifies frequency deviation சரியா. del f அப்படிங்கிறது it specifies frequency deviation சரிங்களா. சோ நமக்கு क्वेश्चनல கேட்பாங்க frequency deviation எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா. சோ del f க்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா kf into am, where am is the amplitude of message signal and kf will be the frequency sensitivity factor சரியா. so frequency sensitivity factor. so இதுக்கு என்ன நம்ம மீனிங் சொல்லிடலாம், 1 voltage change in the message and it leads to how much change in the frequency of carrier சரியா. ஏன்னா நம்ம frequency of carrier தானே சேஞ்ச் பண்ண போறோம், அப்போ 1 voltage change in the message it leads to how much frequency is changed in my carrier சரிங்களா. சோ இத நம்ம frequency sensitivity factor னு சொல்லிடலாம் ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாருங்க, del f maximum ஓட வேல்யூ, அதாவது maximum frequency deviation நம்ம fmல நம்ம சவுண்ட் பிராட்காஸ்டிங்க்குலாம் யூஸ் பண்ணும்போது it is equal to 75 kilohertz சரியா. 75 kilohertz இது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஜெனரலா யூஸ் பண்றது. உங்களுக்கு क्वेश्चनல வந்து கொடுக்கலன்னு வைங்களேன் del f ஓட வேல்யூ, ஆனா பேண்ட்வித் எல்லாம் நம்ம del f ஃபார்முலா வச்சு பார்ப்போம் சரிங்களா. அங்க del f கொடுக்கல அப்படின்னா you have to give this value as 75 kilohertz சரியா. 75 kilohertz இது புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ del f கூடிய ஃபார்முலா என்ன பார்த்தோம், kf into am, del f ஓட வேல்யூ 75 kilohertz ஓகேவா. சோ நெக்ஸ்ட் ஜெனரல் எக்ஸ்பிரஷன் போலாமா. இப்போ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சிக்குரிய ஜெனரல் ஃபார்ம் மட்டும் தான் பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் பாருங்க, சோ இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா. சோ fi of t equal to 1 divided by 2 pi, இது எதுல இருந்து நமக்கு கிடைச்சது, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லீங்களா, ஆவரேஜ் frequencyக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துட்டு இதுல del t equal to 0 ன்னு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் frequency வந்ததுன்னு பார்த்தோமா. இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு எதை சொல்லுது, it gives the relationship between instantaneous frequency and the instantaneous angle சரிங்களா. சோ இப்போ fi of t equal to 1 divided by 2 pi into differentiation of theta it ன்னு கிடைச்சது. இது எதுக்காக நம்ம போகணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், angle modulated wave ஓட ஜெனரல் எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லியிருக்கோம், AC into cos of இந்த உள்ள தீட்டா ஐடின்னு ஒரு டேர்ம் கொடுத்துட்டோம் இல்லையா. சோ தீட்டா ஐடி தான் நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம், நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் frequency கிடைச்சிருச்சு, அதாவது
frequency modulate பண்ணும்போது நமக்கு instantaneous frequency கிடைச்சிருச்சு. இத கொண்டுட்டு போய் நான் இங்க அப்ளை பண்ணணும் இல்லைங்களா இந்த தீட்டா ஐடில, அப்பதானே எனக்கு ஆங்கிள் மாடுலேட்டட் வேவ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த தீட்டா ஐடி வேணுங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப் போட்டு கொண்டு வரோம். சரிங்களா? சோ இப்ப பாருங்க theta it which is equal to, நான் இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா 2 pi into fi of t, and இங்க டிஃபரன்ஷியேஷன் இருக்கு, இங்க நான் இன்டகிரேட் பண்ணிக்கலாம் இல்லையா. நீங்க இப்படினா இல்லனா இப்படி கூட சொல்லலாம். இந்த சைடு இன்டகிரேட் பண்றேன், இங்க இன்டகிரேட் பண்ணும்போது இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் கேன்சல் ஆயிட்டு எனக்கு theta it மட்டும் கிடைக்கும். சரியா? சோ theta it equal to 2 pi into integration 0 to t and then fi of t into dt. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு fi of t க்கு ஆல்ரெடி ஃபார்ம் இருக்கு இல்லையா. சோ மேல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லீங்களா. இங்க பாருங்க fi of t க்கு இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, fc plus kf into m of t ன்னு சொல்லிட்டு அதை இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ பாருங்க fc plus kf into m of t into dt. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் theta it which is equal to, நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சோ 2 pi into fct and then plus 2 pi into kf into integration of m of t. சரிங்களா? இந்த இன்டகிரேஷன்லாம் தேவையில்லைங்க. நீங்க வந்து இதெல்லாம் ஜெனரல் எக்ஸ்பிரஷனா கொடுத்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு இதை ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணுங்கிறதுக்காக தான் இவ்ளோ சொல்லிட்டு வரோம். சரிங்களா? எதில இருந்து வந்தது, இது இந்த டேர்ம் எல்லாம் நம்ம எதுல பார்த்திருக்கோம் அப்படிங்கறத கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? சோ இப்ப பாருங்க நமக்கு theta it கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம மாடுலேட்டட் வேவ்ல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் இல்லையா. சோ ac into cos of இங்க theta it க்கு பதிலா அப்படியே இத நான் போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இது நம்ம ஜெனரல் எக்ஸ்பிரஷன். இதுல நம்ம இன்னும் என்ன ஜெனரல் எக்ஸ்பிரஷன் கொண்டு வரலாங்க, இந்த mi of t m of t க்கு பதிலா நம்ம ஒரிஜினல் மெசேஜ் சிக்னல் போட்டு கொண்டு வரலாம் இல்லையா. சோ கீழ பாருங்க நம்ம மெசேஜ் சிக்னல் போட்டிருக்கேன், ac into cos 2 pi fct plus 2 pi into kf integral 0 to t am into cos 2 pi fmt m of t க்கு பதிலா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். சரியா? அடுத்தது நம்ம என்ன பண்ணிடலாம், இங்க பாருங்க cos 2 pi fct அப்படியே போட்டாச்சு. and then இங்க உள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்க இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா ஜெனரலா இந்த am வெளியில எடுத்துடலாம். இதை இன்டகிரேட் பண்ணாக்கா sin 2 pi fmt divide by 2 pi fm னு கிடைக்கும். நீங்க 0 to t லிமிட் குள்ள போட்டீங்கன்னா 0 வரும்போது ஃபுல்லா 0 ஆயிடும், and then t வரும்போது உங்களுக்கு t மட்டும் கிடைக்கும். சரியா? இந்த இன்டகிரேஷன்லாம் நீங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேவா? சோ இதுல இருந்து என்ன பண்ணலாம், இந்த 2 pi கேன்சல் பண்ணிட்டு and then இங்க ஃபார்முலா பாருங்க, இந்த ஃபார்முலா ac into cos of 2 pi fct plus kf into am divide by fm, சரியா, into sin 2 pi fmt ன்னு கிடைக்குது. சரிங்களா? சோ இப்போ என்ன பண்றோம்னா இங்க ஒரு டேர்ம் கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா, இதுக்கு பதிலா நம்ம பீட்டான்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? சோ பீட்டா அப்படிங்கிறது தான் நமக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸ். அதாவது இங்க பாருங்க எழுதியிருக்கேன் ac into cos of 2 pi fct plus beta into sin 2 pi fmt. சரியா? சோ இப்ப பாருங்க இந்த ஜெனரல் எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதே ஜெனரல் எக்ஸ்பிரஷன் தாங்க இங்க எழுதியிருக்கேன். சரியா? சோ திஸ் இஸ் தி ஜெனரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் சிங்கிள் டோன் fm. சரியா? இதே மல்டி டோன் போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் மாறும். அங்க வந்து நம்ம பெசல் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. சரிங்களா? சோ இப்ப பாருங்க நமக்கு பீட்டா ஈக்குவல் டு kf into am divide by fm தான் நமக்கு ஃபார்முலா. சோ பீட்டா இஸ் த மாடுலேஷன் இண்டெக்ஸ். சரியா? சோ if beta value is less than 1 அப்படின்னா it indicates narrow band fm. if beta value is greater than 1 அப்படின்னா it indicates wide band fm. சரிங்களா? சோ பீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்திருக்கோம், kf into am divide by fm. சரியா? ஆல்ரெடி நம்ம previous ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லீங்களா, kf into am அதாவது frequency sensitivity factor into amplitude of message signal which gives the frequency deviation del f அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோமா. இப்போ நம்ம இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. அப்ப பீட்டா ஈக்குவல் டு del f divide by fm அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? சோ பீட்டாவை நம்ம என்ன சொல்றோம், மாடுலேஷன் இண்டெக்ஸ்னு சொல்றோமா. சோ இட் இஸ் ஈக்குவல் டு frequency deviation divide by message frequency இல்ல frequency of the message signal அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டேர்ம்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த del f குறியது and then beta equal to del f by fm சொல்றோம் இல்லீங்களா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அப்படியே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, நம்ம del f க்கு என்ன வேல்யூ பார்த்தோம். சோ ஜெனரலா நம்ம FM சவுண்ட் பிராட்காஸ்டிங்ல என்ன வேல்யூங்க பார்த்தோம், கொஞ்சம் அப்படியே ஞாபகப்படுத்துங்க. del f equal to yes 75 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வேல்யூ. ஓகேவா? ஏன்னா நியூமெரிக்கல்ல சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து ஜெனரல் எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இல்லையா. சோ நம்ம ஏஎம்ல எப்படி ஜெனரல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க என்ன ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது ஏஎம்க்கு இதுக்கும் பார்க்கும்போது, நல்லா வந்து கம்பேர் பண்ணி பாருங்களேன் 1 மினிட். இங்க ac into cos 2 pi fct plus beta into sin 2 pi fmt ன்னு கொடுத்திருக்கோம். சோ நம்ம ஏஎம்க்கு என்ன பார்த்தோம், கொஞ்சம் அப்படியே ஞாபகப்படுத்துங்க. ஏஎம் குறியீடு எழுதுவா. சோ ஏஎம்க்கு என்ன அதே மாதிரி பார்த்தோம் நம்ம
ஏசி இன்டூ காஸ் ஆஃப் இங்க என்னங்க பார்த்தோம் 2 பை எஃப்சிடி பிளஸ் இங்க மியூ இன்டூ எப்படி பார்த்தோம் காஸ் 2 பை எஃப்எம்டின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அப்ப என்ன ஆயிடும் நமக்கு இங்க எல்லாமே காஸ் டேர்ம்ஸ் இருக்கு. இங்க மியூங்கிறது மாடுலேஷன் இண்டெக்ஸ். சரியா? இதே மாதிரி தானே பார்த்தோம். இந்த மியூ இருக்கிற இடத்துல என்ன வரும் நமக்கு? இந்த இடத்துல KA இன்டூ AM அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். AM குறி எக்ஸ்பிரஷன். சரிங்களா? இது நமக்கு FM குறி எக்ஸ்பிரஷன். ஸோ AC இன்டூ காஸ் ஆஃப் 2 பை FCT பிளஸ் பீட்டா இன்டூ சைன் 2 பை FMT. சைன் வந்ததுன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம? இது நம்மளுடைய FM சிக்னல் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்தது என்ன பண்றேன்னா cos A cos B ஃபார்ம் ஐ மீன் cos of A plus B இந்த உள்ள இருக்கு இல்லையா இதை A plus B ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டு cos A cos B minus sin A sin B இது எதுக்காக மேம் அடுத்து அந்த அப்ராக்சிமேஷன் போகணும் நமக்கு ஜெனரல் எக்ஸ்பிரஷனே கிடைச்சிருச்சுல அப்படின்னா நம்ம அடுத்து இதை சால்வ் பண்ற ஜெனரல் எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம மாடுலேட்டருக்குரிய டிசைன் போட்டுடலாம். சரியா? அப்ராக்சிமேஷன் டிசைன் போட்டுடலாம். சரியா? இப்ப பாருங்க நம்ம இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு AC இன்டூ காஸ் 2 பை FCT ஒன்றும் இல்லை இது என்ன பண்ணிருக்கோம்னா காஸ் ஆஃப் A பிளஸ் பின்னு எடுத்துக்குவீங்க இல்லையா இதை ஏன்னு எடுத்துக்குவீங்க இதை பின்னு எடுத்துக்குவீங்க அப்போ cos A cos B minus sin A sin B சொல்லி கிடைக்குமா அதை இங்க அப்படியே நான் போட்டிருக்கேன். சரியா? அடுத்து என்ன அப்ராக்சிமேஷன் பண்றோம்னு பாருங்களேன். இப்போ நான் இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே வந்துருச்சா? அடுத்தது என்ன பண்ணிருக்கோம் நம்ம இந்த இடத்துல பீட்டா இன்டூ ஏசி சைன் 2 பை எஃப்சிடி இன்டூ சைன் 2 பை எஃப்எம்டின்னு சொல்லி வந்திருக்கா. ஸோ இந்த காஸ் டேர்ம் எல்லாம் வருது இல்லைங்களா இந்த அப்ராக்சிமேஷன்ஸ்ல இந்த பீட்டா இன்டூ சைன் 2 பை எஃப்எம்டி எல்லாம் வருது இல்லைங்களா இந்த இடத்துல நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிருப்போம். சரிங்களா? அது ஏன் அந்த இடத்துல அப்ராக்சிமேட் பண்ணோம் அப்படிங்கறதுலாம் இங்க நமக்கு வேண்டாம் இல்லையா ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இடத்துல அந்த அப்ராக்சிமேஷன் தேவையில்லை. ஸோ இந்த அப்ராக்சிமேஷன்ல இருந்து நமக்கு என்ன வேணுங்கிறது மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க நம்ம இந்த அப்ராக்சிமேஷன்ல இருந்து என்ன கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா we can have the narrow band FM modulator. சரிங்களா? ஏன் மேம் இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து கொண்டு வரோம்? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல பாருங்க கேரியர் இருக்கு and then இங்க sin 2 பை FCT sin 2 பை FMT இருக்கு இல்லீங்களா சோ இது வந்து நம்ம cos சிக்னலை ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுத்தா நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குல்ல அதனால பாருங்க எப்படி கொடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு நான் மேல கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை அப்படியே இந்த மாடுலேட்டரா கொடுக்க போறேன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாருங்க f of t என்னோட மெசேஜ் சிக்னல்னு சொல்றேன் and then அதை நான் என்ன பண்ண போறேன் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னாக்கா சரி இது இன்டகிரேட்டர். சரிங்களா? இந்த இடத்துல போட்டிருக்கோம் இல்லையா இது இன்டகிரேட்டர். இதுவே இந்த இடத்துல இன்டகிரேட்டர் இல்லாம ஜென்ரலா நான் எடுத்த உடனே நீங்க கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா இட் பிகம்ஸ் நேரோ பேண்ட் PM. நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம் பிஎம்க்கும் எஃப்எம்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் ஏன்னா இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க நீங்க எஃப்எம்ல இருந்து பிஎம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அதாவது the FM can be generated from the product modulator by அப்படின்னு கேட்கலாம் அது எப்படி திருப்பியும் உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? அதை நம்ம கீழே பார்க்கலாம். சோ இப்ப பாருங்க நமக்கு f of t it is given to the integrator and then it is given to the product modulator. சரிங்களா? இந்த மாடுலேட்டருக்குள்ள கொடுக்க போறோம். நம்ம இங்க பாருங்களேன் நம்ம லோக்கல் ஆக்சிலேட்டர்ல இருந்து கேரியர் ஃப்ரீக்வன்சி கிடைக்குதா சோ இங்க வந்து நம்ம 90 டிகிரி ஃபேஸ் ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க குவாட்ரேச்சர் காம்போனன்ட் கிடைக்கும் and then இங்க இன்ஃபேஸ் காம்போனன்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இது ரெண்டையும் வந்து ஃபர்ஸ்ட் இங்க நீங்க இன்ஃபேஸ்ல கொடுக்கக்கூடிய இதை பிளஸ் பண்ணிட்டு and then நீங்க இன்டகிரேட் பண்ணிட்டு இதோட நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு வருது இல்லையா அது கூட KF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சிட்டிவிட்டி ஃபேக்டரை ஆட் பண்றீங்க. சரிங்களா? சோ இந்த மாடுலேட்டர் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுல இருந்து உங்களுக்கு எப்படி क्वेश्चन கேட்கலாம் அப்படின்னா மேபி இந்த லோக்கல் ஆக்சிலேட்டர் இருந்து இன்ஃபேஸ் குவாட்ரேச்சர் காம்போனன்ட் இருக்கு இல்லையா இதுல கேட்கலாம் இது ரொம்ப ரேர் ஏன்னா கேட்கறது இதுல இது எதுவும் இல்லை இல்லையா ஏன்னா இன்ஃபேஸ் குவாட்ரேச்சர் தான் இருக்கு மோஸ்ட்லி கேட்கறது இந்த இன்டகிரேட்டர் பார்ட்ல இருந்து கேட்பாங்க. சரிங்களா? இன்டகிரேட்டர்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல் எஃப்எம்ஆ இருக்குமா இல்ல பிஎம்ஆ இருக்குமா ஐ மீன் இந்த இப்போ வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது இட் இஸ் given to the narrow band product modulator அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? சோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இந்த ஹோல் பார்ட் இருக்கு இல்லையா இந்த ஹோல் பார்ட்டையும் நீங்க என்ன சொல்லலாம்னா நேரோ பேண்ட் ப்ராடக்ட் மாடுலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? நேரோ பேண்ட் ப்ராடக்ட் மாடுலேட்டர். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம f of t சிக்னல் கொடுத்தாச்சு அதை இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறமா இட் இஸ் given to the narrow band product modulator and then I can get my narrow band FM. சரிங்களா? இதுல இருந்து क्वेश्चंस கேட்கலாம். ஓகேவா? சோ இப்போ பாருங்க நமக்கு அவுட்புட்ல சரி அவுட்புட்ல நேரோ பேண்ட் FM கிடைக்குது இல்லையா அந்த சிக்னல் வந்து நமக்கு ஐடியல்லா அப்படின்னா நமக்கு ஜெனரலா எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு FM தானே கிடைக்குது frequency modulated சிக்னல் தானே கிடைக்குது அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மாடுலேட்டட் சிக்னல் கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் என்வலப் இருக்கணும் தானே மீனிங் ஐடியலா பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட்ல கான்ஸ்டன்ட் என்வலப் மெயின்டைன் ஆகணும் and then ஆங்கிளையும் நம்ம சேஞ்ச் பண்ண போறது இல்லையா சோ ஆங்கிள் ஆஃப் தீட்டா ஐடி நமக்கு என்னவா இருக்கணும் சைனசாய்டல் வித் த சேம் ஃப்ரீக்வன்சியா இருக்கணும் பட் நமக்கு இதுல ஜெனரேட் ஆன நேரோ பேண்ட் எஃப்எம் அப்படி இருக்கிறது இல்ல சோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட்ல நமக்கு என்வலப்ல பாத்தீங்க அப்படின்னா you will be having some amplitude distortions. சரிங்களா? அத நம்ம ரெசிடுவல் ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு ஃபேஸ் ஆங்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா மேல பாருங்க என்னன்னு சொல்லிருக்கோம்னு சொல்லிட்டு
சைனசாய்டல் வித் சேம் ஃப்ரீக்வன்சி தானே. ஆனா இங்க என்ன இருக்கும், நமக்கு சம் ஹார்மோனிக்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஹார்மோனிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம் இல்லையா, ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல ஹார்மோனிக் டிஸ்கஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். அண்ட் தென் நம்ம சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் கிளாஸஸ்ல வந்து நம்ம ஆட் ஹார்மோனிக்ஸ் என்ன, ஈவன் ஹார்மோனிக்ஸ் என்ன, அதை பத்தி நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? சோ இப்போ இங்க வந்து நமக்கு ஆங்கிள்லயும் சேஞ்சஸ் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு நேரோ பேண்ட் எஃப்எம் ஜென்ரேட் ஆயிருக்கிறது எப்படி இருக்கணும், நமக்கு ஃப்ரீக்வன்சில மட்டும் தான் சேஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கணும். பட் எனக்கு என்வலப்ங்கிறது நம்ம ஆம்ப்ளிடியூட் சொல்லிடலாம் இல்லையா. சோ ஆம்ப்ளிடியூட்லயும் சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் தென் ஆங்கிள்லயும் சேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? சோ அதனால மோஸ்ட்லி இந்த மெத்தட் நம்ம ப்ரிஃபர் பண்றது இல்ல. சோ இதுல சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரியா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இப்ப மேல சொன்னேன் இல்லையா ஒரு பாயிண்ட், நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆஃப்டர் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் the frequency modulated signal will be having instantaneous frequency which is represented as fi and it is equal to fc plus kf into m of t அப்படின்னு சொல்லிடலாமா. இதுதானே மேல நம்ம பார்த்திருந்தோம். இந்த டேர்ம் எப்படி வந்தது அப்படின்னா, சோ இங்க பாருங்க, நம்மளோட ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டருக்குள்ள km, இது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க இதை பார்த்தனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இதே டேர்ம் தான் நான் இங்கேயும் சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துலயும் நம்ம மெசேஜ் சிக்னல் கொடுக்க போறோம். இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட் மாடுலேட்டர் கொடுத்துட்டு எனக்கு அவுட்புட் கிடைக்குது. ப்ராடக்ட் மாடுலேட்டர்ல என்ன பண்ண போறீங்க, இந்த kf அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஆட் பண்ண போறீங்க இல்லையா. அதே தான் ஒரு ஜெனரல் பிளாக்கா கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இது எதுக்காகனா அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லணும் நம்ம இதுல இருந்து, அதுக்காக அகைன் இதை நான் கொடுத்திருக்கேன். சோ இப்ப பாருங்க, மெசேஜ் சிக்னல் அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், இதுல நான் கேரியர் சிக்னல் கொடுக்க போறேன். தட் இஸ் லோக்கல் ஆக்சிலேட்டர்ல இருந்து எனக்கு ஃப்ரீக்வன்சி மாடுலேட் பண்ணும்போது என்ன ஆட் ஆகும், ஃப்ரீக்வன்சி சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர் ஆட் ஆகும். அப்போ எனக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். சரியா? ஃப்ரீக்வன்சி மாடுலேட் பண்ணிட்டோம்னாவே நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆயிடும் இல்லையா. சோ அதை நம்ம fi அப்படின்னு சொல்லிடலாம். சோ fi ஈக்குவல் டு fc பிளஸ் kf இன்டூ m of t. சரிங்களா? சோ இது fc னா என்ன, kf என்ன, m of t னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டர் அப்படிங்கறத நம்ம இன்புட்ல ஜென்ரலா நீங்க வந்து am எடுத்தாலும் சரி, pm எடுத்தாலும் சரி, fm எடுத்தாலும் சரி, நம்ம இன்புட் சிக்னல் இருக்கக்கூடிய இந்த வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மேக்ஸிமம் வோல்டேஜ், மினிமம் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வோல்டேஜ் வேரியேஷன்ஸை பொறுத்து தான் நீங்க ஆம்ப்ளிடியூடையும் சேஞ்ச் பண்ணுவீங்க, கேரியரோட ஆம்ப்ளிடியூடையும் சேஞ்ச் பண்ணுவீங்க, இல்ல ஃப்ரீக்வன்சியும் சேஞ்ச் பண்ணுவீங்க, இல்ல ஃபேஸையும் சேஞ்ச் பண்ணுவீங்க. சரிங்களா? சோ நீங்க இன்புட்ல கொடுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வேரியேஷன் தான். சரியா? சோ இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டர் நமக்கு என்ன பண்ணுது, நான் இன்புட்ல வோல்டேஜ் வேரியேஷன் கொடுக்கறேன், எனக்கு அவுட்புட்ல என்னவா மாறிடுது, அது ஃப்ரீக்வன்சி வேரியேஷனா மாறிடுது. சரியா? அதனால இந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டர் நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, வோல்டேஜ் டு ஃப்ரீக்வன்சி கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கிளியரா? வோல்டேஜ் டு ஃப்ரீக்வன்சி கன்வர்ஷன் ஏன் சொல்றோம்னு இதே அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் ஃப்ரீக்வன்சி டிமாடுலேட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆயிடுங்க, ஃப்ரீக்வன்சி டு வோல்டேஜா கன்வெர்ட் ஆயிடும். சரியா? சோ இது வந்து V2F கன்வெர்ட்டர், அது F2V கன்வெர்ட்டர் நம்ம சொல்லிடலாம். சரியா? சோ நம்ம வோல்டேஜ் டு ஃப்ரீக்வன்சி கன்வர்ஷன்னா என்னது, நம்ம மெசேஜ் சிக்னல்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் எனக்கு கேரியர்ல ஃப்ரீக்வன்சி வேரியேஷன்ஸா வரும். சரிங்களா? சோ இதே தான் நம்ம சேம் ஆஸ் நம்ம ஏஎம்லயும் பார்த்தோம். அது என்னன்னு நான் சொல்றேன் இப்போ. சரிங்களா? இப்ப பாருங்க, நமக்கு ஒருவேளை நம்ம m of t இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சுதான் நம்ம மாடுலேட் பண்றோம். அப்ப ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கேரியரும் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? என்னுடைய m of t தட் இஸ் மெசேஜ் சிக்னல் எப்போ மேக்ஸிமம் வோல்டேஜ் போகுதோ அப்போ என்னுடைய கேரியர்ல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி போயிடும். சரியா? அதே மாதிரி நான் மினிமம் வோல்டேஜ் வரும்போது எனக்கு மினிமம் ஃப்ரீக்வன்சி வந்துடும். சரிங்களா? சோ இதே சேம் தானே நம்ம ஏஎம்லயும் பார்த்தோம். சோ ஏஎம்ல பாருங்க, நான் இங்க போட்டிருக்கக்கூடிய டேர்ம் இப்ப நியூவா போட்டிருக்கேன். சரிங்களா? இதை கொஞ்சம் அப்படியே பாருங்க என்னன்னு சொல்லிட்டு. சோ ஏஎம்ல கேரியரோட ஆம்ப்ளிடியூட் ஏசின்னு சொல்லுவோமா, எனக்கு எப்போ மெசேஜ் சிக்னல்ல மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கிடைக்குதோ அப்ப கேரியரோட ஆம்ப்ளிடியூட் எப்படி மாறும்னா ஏசி இன்டூ 1 + மியூவா மாறும். சரியா? இதை நம்ம என்ன டேர்ம்ல பார்த்திருந்தோம் தெரியுங்களா, ஏ மேக்ஸிமம் அப்படிங்கிற டேர்ம்ல பார்த்திருந்தோம். ஏன்னா ஏ மேக்ஸிமம்க்கு என்ன ஃபார்முலா பார்த்திருந்தோம், ஏஎம் பிளஸ் ஏசி இல்ல ஏசி பிளஸ் ஏஎம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோமா. அடுத்தது ஏ மினிமம் என்ன பார்த்திருந்தோங்க நாம, அதே மாதிரி ஏசி மைனஸ் ஏஎம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோங்களா. இந்த டேர்ம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இந்த ஏ மேக்ஸ் ஏ மினிமம் தான் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ இங்க ஏசி இன்டூ 1 + மியூ. அதே மாதிரி நான் மினிமம் என்னுடைய மெசேஜ் சிக்னல் மினிமம் ஆம்ப்ளிடியூட்ல இருக்கும்போது எனக்கு கேரியரோட ஆம்ப்ளிடியூட் ஏசி இன்டூ 1 - மியூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இது வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? அதாவது நான் இப்ப என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃப்ரீக்வன்சில என்ன சேஞ்ச் ஆகுது, ஆம்ப்ளிடியூட்ல என்ன சேஞ்ச் ஆகுது, அவ்வளவு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க,
நான் ஃப்ரீக்வன்சில இப்ப சொல்லலாம் சரியா. சோ ஃப்ரீக்வன்சில எனக்கு எம் ஆஃப் டி வந்து அதிகமாகும் போது மேக்ஸிமம் ரீச் ஆகும்போது எனக்கு கேரியருடைய ஃப்ரீக்வன்சியும் மேக்ஸிமம் ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்கோமா, அதை நம்ம எஃப் மேக்ஸிமம் சொல்லலாமா. சோ எஃப் மேக்ஸிமம் ஈக்குவல் டு எஃப்சி பிளஸ் டெல் எஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா. இது என்ன திடீர்னு ஒரு ஃபார்முலா இந்த இடத்துல வந்திருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல எப்படி பார்த்திருந்தோங்க, இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி எஃப்ஐ ஈக்குவல் டு எஃப்சி பிளஸ் இங்க வந்து கேஎஃப் இன்டூ ஏஎம் பார்த்திருந்தோம் இல்லைங்களா. KF into AM அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா. அந்த ஃபார்முலால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா KF into M of T க்கு பதிலா நம்ம AM சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் சரியா. சோ ஜெனரலா எப்படி பார்த்திருந்தோம், KF into M of T ன்னு பார்த்திருந்தோம். இங்க M of T க்கு பதிலா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா AM into cos 2 pi FMT ன்னு கிடைக்கும். மேக்ஸிமம் வேல்யூ நீங்க எடுக்கும்போது இந்த காஸோட மேக்ஸிமம் வேல்யூ எப்பவுமே பிளஸ் 1 to minus 1 தானே இருக்க போகுது. சோ அப்ப எனக்கு KF into AM மட்டும் கிடைக்கும் சரியா. KF into AM ஆல்ரெடி நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், del F ன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன் சரியா. ஒன்றும் இல்லை, இந்த எஃப் மேக்ஸிமம்ங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சியுடைய மேக்ஸிமம் தான், அதாவது நான் மாடுலேட் பண்ண சிக்னலுடைய மேக்ஸிமம் தான் சரிங்களா. ஸோ எஃப் மேக்ஸிமம் ஈக்குவல் டு எஃப்சி பிளஸ் டெல் எஃப்னு சொல்றேன். நான் வந்து அடுத்தது பாருங்க, என்னோட டெல் எஃப் அப்படிங்கிறத நான் என்னன்னு சொல்லலாம்னா இங்க அதே தான் எழுதியிருக்கேன் சரியா. டெல் எஃப் அப்படிங்கறத மேக்ஸிமம் ஆஃப் கேஎஃப் இன்டூ எம் ஆஃப் டி சரிங்களா. இதனாலதான் எனக்கு கேஎஃப் இன்டூ ஏஎம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றேன். புரியுதுங்களா, இது வரைக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்க டெல் எஃப்க்கு பதிலா ஃபர்ஸ்ட் கேஎஃப் இன்டூ ஏஎம் போட்டுட்டு சரியா, அதுக்கப்புறமா இது நீங்க டெல் எஃப்னு சொன்னீங்கனாலும் ஓகே சரியா. சோ நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு எஃப் மேக்ஸிமமோட வேல்யூ நமக்கு எஃப்சி பிளஸ் டெல் எஃப்னு கிடைச்சிருச்சு இல்லையா. அதே மாதிரி எஃப் மினிமம் கண்டுபிடிச்சிடலாமா, எஃப்சி மைனஸ் டெல் எஃப் அப்படின்னு சொல்லி போட்டு கண்டுபிடிச்சிடலாம் சரியா. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு எதுல இருந்து வந்தது, இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சில இருந்து வந்துச்சு. நம்ம என்ன எழுதியிருக்கோம், இந்த எஃப் மேக்ஸிமம் எஃப் மினிமம் அப்படிங்கறத இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சியுடைய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் தான் நம்ம எழுதியிருக்கோம். எப்போ நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும், இந்த கேஎஃப் இன்டூ எம் ஆஃப் டி இருக்கு இல்லையா, இது மேக்ஸிமம் போகும்போது கிடைக்கும். அந்த மேக்ஸிமம் தான் நம்ம டெல் எஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா. இது மேக்ஸிமமா போகும்போது இதை நம்ம கேஎஃப் இன்டூ ஏஎம்னு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம்ல இந்த கேஎஃப் இன்டூ ஏஎம் என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம், நம்ம டெல் எஃப்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதனாலதான் எனக்கு எஃப்சி பிளஸ் டெல் எஃப்னு வந்திருக்கு. அதே மாதிரி எஃப்சி மைனஸ் டெல் எஃப்னு வந்திருக்கு சரிங்களா. எஃப் மேக்ஸ் எஃப் மினிமமோட வேல்யூ ஓகேவா. சோ இது கிளியர் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் பாருங்க, டோட்டல் ஃப்ரீக்வன்சி ஸ்விங் ஆஃப் எஃப்எம் சரியா. சோ ஸ்விங் அப்படின்னா நம்ம இப்படி சொல்லுவோம் இல்லையா, மேக்ஸிமம் டு மினிமம் போற ஸ்விங். சோ இது பாத்தீங்கன்னா எஃப் மேக்ஸிமம் மைனஸ் எஃப் மினிமம். சோ நமக்கு எஃப் மேக்ஸிமம் வேல்யூ தெரியும் இல்லையா, எஃப்சி பிளஸ் டெல் எஃப்னு. உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி கேட்கும் போதே ஞாபகம் வந்துடணும். நமக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சினா நம்மளோட மெசேஜ் சிக்னல் நம்ம மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட ரீச் பண்ணுது. அப்போ எனக்கு கேஎஃப் இன்டூ ஏஎம் தான் வரும். கேஎஃப் இன்டூ ஏஎம் நான் பிளஸ் டெல் எஃப்னு சொல்லுவேன் இல்லையா. நான் இதே வந்து நான் மினிமம் வரும்போது மைனஸ் டெல் எஃப்னு சொல்லுவேன். இது ஞாபகம் வந்துடணும் நமக்கு சரியா. சோ இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா. சோ எஃப்சி பிளஸ் டெல் எஃப் மைனஸ் எஃப்சி பிளஸ் டெல் எஃப் வருமா. அப்ப எஃப்சி எஃப்சி கேன்சல் ஆயிட்டு எனக்கு 2 இன்டூ டெல் எஃப்னு வரும் சரிங்களா. இது நியூமரிக்கல்ல கேட்பாங்க ஓகேவா. சோ என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, எஃப்ஐ இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமமா இருக்கு இல்லையா, எஃப்சி பிளஸ் டெல் எஃப் இது கேட்கலாம் சரியா. இதே மாதிரி மினிமமா இருக்கும்போது ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, எஃப்ஐ மினிமம், இதுக்கு பாத்தீங்கன்னா எஃப்சி மைனஸ் டெல் எஃப் சரியா. அடுத்தது நமக்கு ஃப்ரீக்வன்சி ஸ்விங்ல கேட்கலாம் 2 இன்டூ டெல் எஃப் சரியா. இந்த ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஜென்ரலா எப்படி இருக்கும் நம்ம ஃப்ரீக்வன்சி மாடுலேட் பண்ண சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன் சரியா. சோ நம்ம மாடுலேட்டிங் சிக்னலுடைய மேக்ஸிமம் நம்ம ரீச் பண்ணும்போது இங்க பாருங்க ஃப்ரீக்வன்சியும் மேக்ஸிமம். இந்த இடத்துல இது ஏன் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா இங்க டைம் பீரியட் கம்மியா இருக்கு, அப்ப இங்க மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி சரியா. இதுவே இங்க கீழே பாருங்க, இங்க குறையுது இல்லையா, நமக்கு மினிமம் ஆம்ப்ளிடியூட் வருது இல்லையா, அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், இங்க ஃப்ரீக்வன்சியும் குறையும் சரியா. இங்க என்ன சொல்லிட்டாங்க, நம்ம டைம் பீரியட் அதிகமா இருக்கிறதுனால இங்க மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா. இது வரை கிளியர்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, எஃப் மேக்ஸிமம் என்ன எஃப் மினிமம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியா. இந்த டயக்ராம் வச்சு நீங்க சொல்லிடலாம், மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இருக்கும்போது இங்க ஹை ஃப்ரீக்வன்சி, மினிமம் ஆம்ப்ளிடியூட் இருக்கும்போது இங்க லோ ஃப்ரீக்வன்சி சரியா. அதான் நம்ம எஃப் மேக்ஸ் எஃப் மினிமம் சொல்லியிருக்கோம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம பேண்ட்வித் அண்ட் தென் பவர் பார்க்க போறோம். இன்னொரு 10 மினிட்ஸ்ல வந்து நான் ஒரு பிரேக் கொடுக்குறேன், ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் கொடுக்குறேன். யூ கேன் ரெஃப்ரெஷ் அண்ட் கம் பேக் சரியா. நம்ம இந்த பேண்ட்வித் அண்ட் தென் பவர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் we will have some sums சரியா. ஒரு 4 sums கம்ப்ளீட் பண்ணிடலாம், இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் தென் we will have some 10 minutes break and then we will come back சரியா. சோ இப்போ பார்க்கலாமா. சோ இதே ஸ்பெக்ட்ரம் தானங்க நம்ம ஏஎம்லயும் பார்த்திருக்கோம். சோ இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்டா போட்டிருக்கிறது ஏஎம் குரிய ஸ்பெக்ட்ரம், செகண்டா போட்டிருக்கேன் இல்லையா இது நம்ம நேரோ பேண்ட் எஃப்எம் குரிய ஸ்பெக்ட்ரம் சரியா. சோ இது நமக்கு வேணுமா அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒருவேளை மறந்துருச்சுன்னா இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டயக்ராம்லாம் நான் போட்டிருக்கேன். இல்லைன்னா வந்து இதுக்கு ஜென்ரலா நம்ம 2 இன்டூ எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா போட்டுடலாம்
நம்ம வந்து பேண்ட்வித் இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நீங்க இந்த ஸ்பெக்ட்ரம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எதுல ஞாபகம் இருக்கும் தெரியுமா? நான் ஏஎம் வந்து கிளாஸ் இது நம்ம பார்க்கும் போதே சொல்லியிருந்தேன். நம்ம வந்து இங்க எஃப்சி பிளஸ் எஃப்எம் எஃப்சி மைனஸ் எஃப்எம் போடுறோம் இல்லையா? உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 100 கிலோ ஹெட்ஸ் கேரியர் இருக்கு இல்லையா? இதை வந்து நீங்க ஆம்பிளிட்யூட் மாடுலேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வித் த மெசேஜ் சிக்னல் ஆஃப் 5 கிலோ ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுக்கு அவுட்புட்ல என்னென்ன பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் நீங்க இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி பார்க்கணும். எஃப்சி பிளஸ் எஃப்எம் அண்ட் தென் எஃப்சி மைனஸ் எஃப்எம் ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? சோ இது நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? இது கிளியர்னு நினைக்கிறேன். இப்போ நான் எந்த இடத்துல இது அப்ளை பண்ணணும்னு சொன்னது கிளியர்னு நினைக்கிறேன். சரியா? சோ இதே சேம் இது வந்து நம்ம ஃபர்ஸ்டா போட்டிருக்கோம் இல்லையா? இது நமக்கு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏஎம், தட் இஸ் ஆம்பிளிட்யூட் மாடுலேட்டட் சிக்னல். இங்க பாருங்க, இது பிளஸ் எஃப்சி குறியது. சரியா? இது மைனஸ் எஃப்சி குறியது. இங்க நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? எஃப்சி பிளஸ் எஃப்எம்ங்கிறது யூஎஸ்பி உடையது, தட் இஸ் அப்பர் சைட் பேண்ட் உடையது. அந்த எஃப்சி மைனஸ் எஃப்எம் போட்டிருக்கோம் இல்லையா? இது லோயர் சைட் பேண்ட் உடையது. இந்த மியூ இன்டு ஏசி பை 4லாம் இதனுடைய ஸ்ட்ரென்த். சரியா? இந்த ஏசி பை 2 இந்த கேரியருடைய ஸ்ட்ரென்த். சோ இதுல இருந்து நம்ம பேண்ட்வித் எப்படி பார்த்திருக்கோம்? ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? பேண்ட்வித்துக்கு ஹையஸ்ட் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோயஸ்ட் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு தெரியும் இல்லையா? சோ எஃப்சி பிளஸ் எஃப்எம் மைனஸ் எஃப்சி மைனஸ் எஃப்எம் போட்டோம் அப்படின்னா எஃப்சி பிளஸ் எஃப்எம் மைனஸ் எஃப்சி பிளஸ் எஃப்எம் போடலாம். இப்போ இங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2 இன்டு எஃப்எம் கிடைக்கும். சரிங்களா? இது நம்ம ஏஎம்ல ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இது என்னன்னு சொல்லிடலாம்? 2 twice the message signal frequency ன்னு சொல்லிடலாம். சரியா? அடுத்தது பாருங்க, அதே மாதிரி நம்ம நேரோ பேண்ட் எஃப்எம் க்கும் பார்க்க போறோம். சோ நமக்கு நேரோ பேண்ட் எஃப்எம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் சைட் பாருங்க, நம்ம இந்த இடத்துல வந்து எஃப்சி பிளஸ் எஃப்எம் தட் இஸ் யூஎஸ்பி பார்த்தோமா, இங்க மட்டும் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு நெகட்டிவ். ஏன்னா நம்ம ஜெனரல் எக்ஸ்பிரஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவ் வந்திருக்கும் இந்த இடத்துல. 1 மினிட் அப்படி ஜெனரல் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். நம்ம அப்ராக்சிமேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் இல்லைங்களா நமக்கு இந்த இடத்துல? சோ இங்க பாருங்க, இங்க மைனஸ் வரும். சரிங்களா? இங்க மைனஸ் வரும். சோ இந்த நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெக்ட்ரம்ல கொடுத்திருக்கிற ஃபார்ம்லயே போட்டு காமிக்கிறேன். கீழே அந்த போட்டிருக்கேன் நானு. சரியா? சோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, கீழே நான் அதே சேம் இதை இந்த இடத்துல போட்டிருக்கேன், அந்த டெரைவ் பண்ணியே போட்டிருக்கேன். சரிங்களா? சோ இதுல பாருங்க, நமக்கு யூஎஸ் தட் இஸ் பாசிட்டிவ் சைட் பார்க்கும்போது நமக்கு யூஎஸ்பி சைட் பாசிட்டிவ் ஆம்பிளிட்யூட் இருக்க மாதிரி வரும். இதே உங்களுக்கு எல்எஸ்பி சைடு வந்து நெகட்டிவ் ஆம்பிளிட்யூட் வரும். சரியா? எனிவேஸ் இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆக போறது இல்ல இல்லையா? சோ நம்ம பேண்ட்வித் கண்டுபிடிச்சிடலாமா? சோ பேண்ட்வித் ஈக்குவல் டு ஹையஸ்ட் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி எஃப்சி பிளஸ் எஃப்எம் மைனஸ் லோயஸ்ட் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி இங்க எஃப்சி மைனஸ் எஃப்எம். சரியா? சோ இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2 இன்டு எஃப்எம்னு கிடைக்குது. சரியா? ஒன்னும் இல்ல, இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க, அப்ப மைனஸ் எஃப்சி பிளஸ் எஃப்எம் கிடைக்கும். இங்க கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 இன்டு எஃப்எம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? இது நம்ம பேண்ட்வித். சோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? நம்ம ஏஎம்க்கும் நேரோ பேண்ட் எஃப்எம்க்கும் சேம் பேண்ட்வித், தட் இஸ் 2 இன்டு எஃப்எம் அப்படின்னு சொல்லி கிடைக்குதுன்னு சொல்லிடலாமா? சோ மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏஎம் அண்ட் த நேரோ பேண்ட் எஃப்எம் வில் பி சேம் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, நமக்கு நம்ம ஏஎம்லயும் வந்து இதே இந்த ஃபார்ம் இங்க மேல ஸ்ட்ரென்த் போட்டிருக்கோம் இல்லையா? இதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லைங்களா? எப்படி இந்த வேல்யூ வந்தது, நம்ம காஸ் ஏ காஸ் பி எல்லாம் வச்சு பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம ஜெனரல் எக்ஸ்பிரஷன்ல இருந்து பவர் கண்டுபிடிக்கிறதுக்காக அகைன் நான் சால்வ் பண்றேன். சரிங்களா? சோ நம்ம அப்ராக்சிமேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சது இல்லையா? இதுல இதை நான் sin A sin B ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் அடுத்து அப்ராக்சிமேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு AC into cos 2 pi FCT minus AC into beta divide by 2 into cos 2 pi FC minus FM into T plus AC into beta divide by 2 into cos 2 pi FC plus FM into T கிடைக்குது. சரியா? இதை நான் sin A sin B ஃபார்ம்ல எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? சோ இப்ப பாருங்க, நம்ம என்ன பண்ணலாம்? இதுல ஏஎம்க்கு அப்படியே நான் கம்பேர் பண்ணி எழுதியிருக்கேன். சோ நம்ம ஏஎம்ல எப்படி பார்த்தோம்? AC into cos 2 pi FCT plus AC into mu divide by 2 into cos 2 pi FC minus FM into T and then AC into mu divide by 2 into cos 2 pi FC plus FM into T போட்டோமா? இது ஏஎம் குரிய ஃபார்ம். சோ இதுல இது LSB ரெப்ரசன்ட் பண்ணுது, இது நமக்கு USB ரெப்ரசன்ட் பண்ணுது. சரிங்களா? சோ அதே மாதிரி நம்ம மேல இங்கேயும் சொல்லிடலாம் இல்லையா? சோ இங்க பாருங்க, அதே ஃபார்ம் தான் நான் கீழே மறுபடியும் எழுதியிருக்கேன். சரியா? சோ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இது கேரியருடைய பவருக்கு எடுத்துக்குவோம். அண்ட் தென் இங்க என்ன எடுத்துக்கலாம்? நம்ம யூஎஸ்பி குரிய பவர் அண்ட் தென் எல்எஸ்பி குரிய பவர் எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ நம்ம இங்க எஃப்சி மைனஸ் எஃப்எம் இருக்கிறது நம்மளோட எல்எஸ்பி, இங்க எஃப்சி பிளஸ் எஃப்எம் இருக்கிறது நம்மளுடைய யூஎஸ்பி. சரிங்களா? சோ பவர் எடுக்கும் போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏசி இன்டூ காஸ் 2 பை எஃப்சிடின்னு இருக்குன்னா இதுக்கு பவர் எப்படிங்க எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பவர் ஏசி பவர் இஸ் ஈக்குவல் டு
RMS ஸ்கொயர் டிவைட் பை R அப்படின்னு சொல்லி போடுவோம்னு சொல்லியிருக்கோமா. ஸோ RMSனா நீங்க எப்படி போடணும், RMS வேல்யூ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும் இல்லையா, VM தட் இஸ் பீக் வோல்டேஜ் டிவைட் பை √2 போடுவோங்களா. ஸோ நீங்க RMS ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்னங்க ஆகும், இது VM ஸ்கொயர் டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா. ஸோ இதை நீங்க அப்படியே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பவர் இன் ஏசி என்ன கிடைக்கும், பவர் இன் ஏசி which is equal to VM square divide by 2R னு கிடைக்கும். சரிங்களா. இது நம்ம ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, கிளியரா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அந்த சேம் ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணலாமா. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுங்க, ஏசி ஸ்கொயர் டிவைட் பை 2R னு கிடைக்கும். சேம் இங்க யூஎஸ்பிக்கு அப்ளை பண்ணலாம், சேம் இங்க எல்எஸ்பிக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க, ஏசி ஸ்கொயர் டிவைட் பை 2R போட்டுட்டேன். யூஎஸ்பி போடும்போது என்ன அப்ளை பண்ணுவீங்க, இங்க மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு கேன்சல் ஆயிடும் இல்லையா. ஸோ ஏசி இன்டூ பீட்டா டிவைட் பை 2 the whole square divided by 2R போடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஏசி ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், சரி இங்க ஸ்கொயர் பண்ணிருக்கேன், டிவைட் பை 8R அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா. நம்ம ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்லயே பார்த்திருக்கோம் இல்லையா, யூஎஸ்பிலையும் எல்எஸ்பிலையும் சேம் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ சேம் பவர் வில் பி ஹேவிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ யூஎஸ்பில நமக்கு ஏசி ஸ்கொயர் இன்டூ பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை 8R வரும். அதே மாதிரி எல்எஸ்பில ஏசி ஸ்கொயர் இன்டூ பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை 8R வரும். சரியா. ஸோ இப்போ நம்ம டோட்டலா ஆட் பண்ணலாங்களா. ஸோ இப்போ ஆட் பண்ணி பாருங்க, நமக்கு ஏசி ஸ்கொயர் டிவைட் பை 2R பிளஸ் ஏசி ஸ்கொயர் இன்டூ பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை 8R பிளஸ் ஏசி ஸ்கொயர் இன்டூ பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை 8R னு கிடைக்குமா. ஸோ இது நீங்க என்ன பண்ணலாம், காமனா வந்து இப்போ இதை எப்படி நீங்க இது பண்ணுவீங்க அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணுவீங்கன்னா ஏசி ஸ்கொயர் இன்டூ பீட்டா ஸ்கொயர், இப்போ இது வந்து நீங்க காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 கிடைக்கும், இந்த 2வும் இந்த 8 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க 4 வரும் இல்லையா. இந்த சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ல இருந்து என்ன பண்ணலாம், ஏசி ஸ்கொயர் டிவைட் பை 2R வெளியில எடுத்துடலாம். சரியா. அப்போ 1 பிளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை 2 னு சொல்லி கிடைக்குமா. சோ நம்ம என்ன சொல்லிடலாம், இதே சேம் இதே ஃபார்ம்ல தானங்க நம்ம AM க்கு பார்த்திருந்தோம். சோ இது நம்ம கேரியருடைய பவர் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அப்போ PC into 1 plus beta square divide by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா. PC into 1 plus beta square divide by 2. சோ இது டோட்டல் பவர் குரிய ஃபார்ம். சரியா. சோ நம்ம AM ல எப்படி பார்த்திருந்தோம், PT equal to PC into 1 plus mu square divide by 2 னு சொல்லி பார்த்திருந்தோம். சரிங்களா. சோ நெக்ஸ்ட் பாருங்க, பெசல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஒரு ஃபார்ம் மட்டும் சொல்லிட்டு நம்ம ஒயிட் பேண்ட் எஃப்எம் இதே மாதிரி பேண்ட் வித் இது மட்டும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிரேக் போயிடலாம். சரிங்களா. சோ இப்போ பாருங்க, நம்ம பெசல் ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒயிட் பேண்ட் எஃப்எம்ல அடுத்த ஒயிட் பேண்ட் எஃப்எம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வந்துரும். சரிங்களா. அங்க நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வரும்போது எந்த ஃப்ரீக்வன்சி வரைக்கும் நமக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கணும், எந்த ஸ்பெக்ட்ரம் நம்ம ஸ்பெக்ட்ரம்ல எந்த ஃப்ரீக்வன்சி வரைக்கும் நமக்கு சிக்னிஃபிகண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம பெசல் ஃபங்க்ஷன் போறோம். சரியா. சோ இதோட பேசிக் டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா jn of x which is equal to 1 divided by 2 pi integral minus pi to pi e to the power of j into x sin theta minus n theta into d theta. சரிங்களா. இது நம்ம இத வச்சு நம்ம எதுவும் அப்ளை பண்ண போறது இல்ல, இந்த பெசல் ஃபங்க்ஷனுடைய ஃபார்ம் பாத்துக்கோங்க. சரியா. 1 மார்க்ல மேபி கேட்கலாம். ஓகேவா. ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம லோ பாஸ் ஃபில்டரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அந்த ஃபார்ம் அதெல்லாமே கேட்பாங்க ஜெனரலா. சரியா. அதனால பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போலாம். சோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம jn of x that is நம்ம பெசல் ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த n ஓட வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய ஸ்ட்ரெngth குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா. which means நம்ம இங்க பாருங்க j0 of x கொடுத்திருக்கேனா, சோ இங்க n 0 இருக்கா, இதனோட ஸ்ட்ரெngth தான் அதிகமா இருக்கும். அடுத்து j1 of x that is இந்த n இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னு வைங்க, 0 1 2 னு நமக்கு அந்த ஸ்ட்ரெngth நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா. சோ உங்களுக்கு டயகிராம்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர்ல இருக்கிறது j0 and then உங்களுக்கு j1 வந்து இந்த green color and then இந்த blue colorல இருக்கிறது J2. சரியா. சோ இந்த சிக்னலோட ஸ்ட்ரெngth உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். சோ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஹை frequency that is number of frequencies உங்களுக்கு அதிகமாயிட்டே போகுது இல்லையா, அப்ப ஸ்ட்ரெngth குறைஞ்சிக்கிட்டே வரும். சோ ஒரு எக்ஸ்டெண்ட்ல போகும்போது உங்களுக்கு ஃபுல்லா 0 ஆயிடும். சரிங்களா. சோ அதை எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. சோ இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி நம்ம பெசல் ஃபங்க்ஷன் இது பாத்தீங்கன்னா jn of x equal to minus 1 power n into jn of x where நம்ம n equal to even இப்போ n க்கு பதிலா n equal to 1 ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுங்க, minus 1 into jn of x ன்னு கிடைக்கும். அப்போ minus jn of x நமக்கு 1ங்கிறது ஆட் தானே. சோ n ஆடுங்கும் போது நமக்கு எப்படி கிடைக்குது, jn of x equal to minus jn of x ன்னு கிடைக்குது. and then n ஈவன்ங்கும் போது சேம் ஃபார்ம் கிடைக்குது. சரிங்களா. சோ இது 1 மார்க்ல மேபி கேட்கலாம். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாருங்க, summation n equal to minus into infinity jn squared of x equal to 1. சரிங்களா. சோ இந்த ஃபார்ம் வந்து நம்ம கீழ யூஸ் பண்ணிருக்கோம், இந்த ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாருங்க, jn of x is a real quantity. ஓகேவா. இதுல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நமக்கு வர போறது இல்ல. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒயிட் பேண்ட் FM குரிய ஃபார்ம் பாத்தறலாம். சோ ஒயிட் பேண்ட் FM னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், பீட்டாவோட வேல்யூ greater than 1 னு சொல்லிருக்கோமா, அத நம்ம ஒயிட் பேண்ட் FM சொல்லிருக்கோம். நேரோ பேண்ட் FM க்கு பீட்டாவோட வேல்யூ it is less than 1. சரிங்க.
நெக்ஸ்ட் ஜெனரல் எக்ஸ்பிரஷன் பாருங்க. நம்ம நேரோ பேண்ட் எஃப்எம் குறியது தான் பார்த்தோம். இதுல நம்ம பெசல் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒயிட் பேண்ட் எஃப்எம்ல மல்டி டோன் போகும்போது நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அதிகமா இருக்கும். சரியா? சோ இப்ப பாருங்க, இது ஜெனரல் எக்ஸ்பிரஷன் AC into cos 2pi FCT plus beta into sin 2pi FMT and then while applying the Bessel functions, சரியா, நமக்கு ஒயிட் பேண்ட் எஃப்எம் எப்படி கிடைக்கும்னு பாருங்க. AC into summation n equal to minus into jn into beta cos 2pi fc plus n into fmt ன்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வர அப்ராக்சிமேஷன்ஸ்லாம் நான் போடலீங்க. ஏன்னா இந்த பெசல் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வரும். நான் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் போட்டிருக்கேன். சரியா? ஏன்னா ஃபைனல் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி தான் நீங்க சால்வ் பண்ணும்போது பண்ணுவீங்க நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். சரியா? சோ இப்ப பாருங்க, நம்ம என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப n equal to 0 போடுறேன்னு வைங்க. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? AC into j0 beta cos 2pi into fc plus இங்க 0 ஆயிடுமா? அப்ப fct மட்டும் தானே கிடைக்கும். இங்க போட்டிருக்கேன் பாருங்க. அடுத்து AC into j1 beta cos 2pi fc plus fm into t. சரியா? அடுத்தது AC into இங்க n-க்கு பதிலா -1 ன்னு சொல்லி போட்டிருக்கேன். சரியா? AC into j-1 beta cos 2pi fc minus fmt. இதெல்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரம் கொடுக்கிறதுக்காக போடுறோம். சரிங்களா? சோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த j0 of beta இருக்கா, n equal to 0. அடுத்தது பாருங்க j1 of beta. சரிங்களா? அடுத்தது j2 of beta. சரிங்களா? அடுத்தது j3 of beta. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சோ நீங்க 2 இங்க போய்கிட்டே இருக்க வரைக்கும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே போக போக பாசிட்டிவ் சைடு இல்லைன்னா நெகட்டிவ் சைடு ரொம்ப குறைஞ்சு 0 ஆயிடும். சரிங்களா? இந்த ஸ்பெக்ட்ரம்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பேண்ட்வித் எடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல பேண்ட்வித் போடும்போது நான் ஸ்பெசிஃபிக்கா கீழே ஒன்னொன்னுக்கா சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் J0 and then J1ங்க. இது J1. சரியா? J-1 இந்த சைடு. இது சென்டர் இருக்கிறது சென்டர் ஃப்ரீக்வன்சி. சரியா? அடுத்தது J2. சரிங்களா? அடுத்தது J3. புரியுதுன்னு நினைக்கிறேன் இது. சரியா? சோ நெக்ஸ்ட் போலாமா நம்ம? சோ இப்ப பாருங்க, பேண்ட்வித் ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒயிட் பேண்ட் எஃப்எம்ல நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அதிகமா இருக்கிறதுனால பேண்ட் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால பிராக்டிகலா பேண்ட்வித் இன்ஃபினிட்டி. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த இடத்துல ஒரு என்னுடைய ஃப்ரீக்வன்சி பேண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஃப்ரீக்வன்சி இங்க வருமா, அடுத்து இங்க வருமா, அடுத்து இங்க வருமா பாசிட்டிவ் சைட்ல, அதே மாதிரி நெகட்டிவ் சைட்ல இந்த மாதிரி வந்துட்டே இருக்குமா. சோ அப் டு எனக்கு என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக 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 என்ன ஆகும்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், ஹையர் ஆர்டர் சைட் பேண்ட் போகும்போது உங்களோட இந்த வேல்யூஸ் எல்லாமே ஃபைனலா 0 ஆயிடும். சரிங்களா? சோ இதுல இருந்து என்ன சொல்றோம், நம்ம ஹையர் ஆர்டர் சைட் பேண்ட்ஸ் போகும்போது நமக்கு நம்மளோட பேண்ட்வித் கிடைக்காது. அப்ப ஏன்னா அங்க இன்ஃபினிட்டியா போயிடும். சரிங்களா? சோ இந்த ஹையர் ஆர்டர் சைட் பேண்ட்ஸ் போகும்போது நமக்கு அந்த சிக்னலோட வேல்யூ 0 ஆயிடும். சரிங்களா? சோ அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒயிட் பேண்ட் எஃப்எம்ல நமக்கு லோயர் ஆர்டர் சைட் பேண்ட்ஸ் தான் சிக்னிஃபிகன்ட் சைட் பேண்ட்ஸ் சொல்றோம். ஹையர் ஆர்டர் சைட் பேண்ட்ஸ் இன்சிக்னிஃபிகன்ட் சைட் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ இப்ப அடுத்து பேண்ட்வித் பார்க்கலாம் பாருங்க. என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் எடுத்துக்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த J0B இருக்குது, இது ஜெனரலா AC தட் இஸ் கேரியர் குறியது. அடுத்தது நான் இங்க J1 எடுத்துக்கிறேன். சரியா? J1 of beta. அடுத்தது இங்க என்ன எடுத்துக்க போறேன், நானு J-1 of beta எடுத்துக்க போறேன். சரிங்களா? சோ நமக்கு இங்க என்னங்க கிடைக்கும், நமக்கு FC plus FM கிடைக்குமா, இங்க FC plus FM. and then இங்க போகும்போது FC minus FM சொல்லி கிடைக்குமா. சோ என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் போகும்போது பேண்ட்வித் பாத்தீங்க அப்படின்னா FC plus FM ஹையஸ்ட் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோயஸ்ட் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி போனீங்கன்னா இதை கேன்சல் பண்றதுலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. சோ நமக்கு 2 into FM னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் ஆர்டர் தட் இஸ் இந்த இங்க J1 போறேன் இல்லையா, அடுத்தது J2 போறேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன்ல இருந்து சொல்றேன், இது செகண்ட் ஆர்டர் குறியது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், FC plus 2 into FM minus FC minus 2 into FM னு கிடைக்குமா. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 4FM னு கிடைக்கும். இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணிக்கலாம், 2 into 2FM னு போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த 2 into 2FM நம்ம செகண்ட் ஆர்டருக்காக இங்க 2 வந்திருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அதே தேர்ட் ஆர்டர் போகும்போது பாருங்க 3 into 2FM வரும். சோ நீங்க இந்த மாதிரி ஹையர் ஆர்டர் போயிட்டே இருக்க நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பேண்ட்வித் உங்களுக்கு மாறிட்டே போகும் இல்லையா. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கார்சன்ஸ் ரூல் போறோம். சரியா? சோ கார்சன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வரைக்கும் நமக்கு சிக்னிஃபிகன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சோ இப்ப பாருங்க, நமக்கு இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் இருக்கு. இதுல பீட்டா +1 சைட் பேண்ட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி சைட் பேண்ட் போடுறோம் இல்லையா, இதுல பீட்டா +1 சைட் பேண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு சிக்னிஃபிகன்ட் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோம். அதனால நான் பீட்டா +1 சைட் பேண்ட்ஸ் தான் நான் என்ன சொல்ல போறேன், சிக்னிஃபிகன்ட் சைட் பேண்ட்ஸ் சொல்ல போறேன். என்ன பீட்டா +1, இந்த பீட்டாங்கிறது மாடுலேஷன் இண்டெக்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5 நமக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க 5 + 1 வருமா, அப்போ 6 சைட் பேண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? சோ நமக்கு பேண்ட்வித் குறிய ஜெனரல் ஃபார்ம் எப்படி போகுதுன்னு பாருங்க.
ஸோ பேண்ட்வித் ஈக்குவல் டு பீட்டா பிளஸ் ஒன் இன்டூ டூ இன்டூ எஃப்எம்னு மாறுது சரியா. பீட்டா பிளஸ் ஒன் இன்டூ டூ எஃப்எம். அடுத்து என்ன பண்ணிடலாம் நம்ம பீட்டாக்கு பதிலாக டெல் எஃப் பை எஃப்எம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு டெல் எஃப் பை எஃப்எம் பிளஸ் ஒன் இன்டூ டூ இன்டூ எஃப்எம் கிடைக்கும். இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. டெல் எஃப் பிளஸ் எஃப்எம் இன்டூ டூ அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஒன்றும் இல்லை, இது என்ன பண்ணிருக்கோம்னா டெல் எஃப் பிளஸ் எஃப்எம் டிவைட் பை எஃப்எம் இன்டூ டூ இன்டூ எஃப்எம்னு போடலாம் சரியா. இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா டூ இன்டூ டெல் எஃப் பிளஸ் எஃப்எம்னு கிடைக்கும் சரிங்களா. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் சரிங்களா. இப்ப இந்த இடத்துல பி வருங்களா பேண்ட்வித் வருங்களா இந்த இடத்துல இது பேண்ட்வித் சரியா. சோ பேண்ட்வித் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு டெல் எஃப் பிளஸ் எஃப்எம் இன்டூ டூ, இங்கேயும் டெல் எஃப் பிளஸ் எஃப்எம் இன்டூ டூ சரி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஓகேவா. சோ நெக்ஸ்ட் இது நம்ம பவர்ல பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம ஸ்பெக்ட்ரம்ல கண்டுபிடிச்ச அதே வேல்யூ தான் ஏசி இன்டூ ஜே நாட் பீட்டா, இங்க ஏசி இன்டூ ஜே ஒன் இன்டூ பீட்டா அதே தான். நம்ம பவர் நம்ம நேரோ பேண்ட் எஃப்எம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி போடலாமா. பட் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க பாருங்க பிசி கேரியருக்குரிய பவர் அண்ட் தென் யூஎஸ்பி எல்எஸ் உரிய பவர் போகும். இப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஆர் வெளியில எடுத்துட்டு இங்க இந்த ஜே நாட் ஸ்கொயர் பீட்டான்னு வருது இல்லையா, இங்க ஜே ஒன் ஸ்கொயர் பீட்டான்னு வருது இல்லையா, இதை நான் சமேஷன் எழுதுறேன் சரியா. சமேஷன் n equal to minus into plus infinity jn squared into beta அப்படின்னு எழுதுறேன். சோ நான் மேல ப்ராப்பர்ட்டில பாத்திருந்தேன் இல்லைங்களா இது ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கு பவர் என்னங்க கிடைக்குது pt equal to ac square divide by 2r அப்படின்னு சொல்லி கிடைக்குது சரிங்களா. ac square divide by 2r ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பேண்ட்வித் குரிய ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. இதுதான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். சோ இதுல இருந்து வந்து ஒரு சின்ன அப்ராக்சிமேஷன் சொல்ல போறோம். ஏன்னா இதுல இருந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. சோ நம்ம ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கலாம் and then we will continue with this questions சரிங்களா. சோ கொஸ்டின்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு and then we will continue with modulation and then demodulation techniques ஓகேவா. Okay, let's have 10 minutes break. Now the time is 3:40. Let's come and join by 3:50. Okay.
Okay, let us start now. ஸோ பஃபரிங் இருக்குது அப்படின்னா பேஸ்ட் ஆன் யுவர் லொக்கேஷனாக இருக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் சிக்னல் இருக்க இடத்துல இருங்க. அண்ட் தென் பேண்ட்வித் ப்ராப்ளமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். நாங்கள் இங்கே ஸ்ட்ரீம் பண்ணுறது வந்து நல்ல பேண்ட்வித் இருக்கிற இடத்துல இருந்தால் ஸ்ட்ரீம் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ட் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் அண்ட் தென் நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் ஹிண்ட்ஸ் நோட்ஸ் கொடுக்குறோம் நம்ம. இதில் வந்து நம்ம தியரட்டிக்கல் பார்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிடுவோம். தியரட்டிக்கல் போத் உங்களுக்கு என்ன எக்ஸாமுக்கு வேணுமோ அது ஃபுல்லாக நம்ம கொடுத்துருவோம். எந்த பாயிண்ட்டுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ தட் நீங்கள் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா we will reduce our speed. சரிங்களா? ஏன்னா நமக்கு நிறைய இருக்குது. ஸோ தட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் நம்ம சொல்கிறத. ஏன்னா ஆல்ரெடி ஏஎம் கிளாஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ நமக்கு வந்து எவ்வளோ பேசிக்கான திங்ஸ் எல்லாம் சொல்கிறோன்னு தெரியும். ஸோ தட் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அகைன் நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபில் பண்ணீங்கன்னா யூ கேன் கிவ் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். தென் we will reduce our speed. சரியா? ஸோ ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் சிக்னல் இருக்க இடத்துல இருங்க. அண்ட் தென் உங்களுக்கு பேண்ட்வித் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நம்ம மதுரா கோச்சிங்கில் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்கமிங் கிளாஸஸ் தட் இஸ் அப்கமிங் சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் அதை போயிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆஃப்லைன் கோச்சிங் தட் இஸ் கிளாஸ் ரூம் கோச்சிங்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் இது இல்லாமல் நம்ம இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் சேர்த்த மாதிரி நமக்கு ஒரு மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? இது அந்த மெட்டீரியல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் உங்களால் எக்ஸாம்ஸை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகே, நம்ம இங்கே இப்போ எடுக்கக்கூடிய கிளாஸஸ்ல இருந்தும் ப்ளஸ் நம்ம மெட்டீரியல்ஸ்ல இருந்தும் இதை தவிர நீங்கள் எதுவும் வராது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபார் தட் அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஷூரிட்டி கொடுப்போம். ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த செஷன். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு பவர் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ ஏசி இன்டூ ஜே நாட் பீட்டா இன்டூ காஸ் 2 பை எஃப்சிடி பிளஸ் ஏசி இன்டூ ஜே ஒன் பீட்டா இன்டூ காஸ் 2 பை எஃப்சி பிளஸ் எஃப்எம்டி அண்ட் தென் ஏசி இன்டூ ஜே மைனஸ் ஒன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இது எங்க மேம் பார்த்துருந்தோம்னு சொல்றீங்க அப்படின்னா இப்போ இங்கே மேலே வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ பேண்ட்வித் ஐ மீன் நம்ம ஒயிட் பேண்ட் எஃப்எம்க்கு ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா? இதில் நம்ம n ஈக்குவல் டு 0னா என்ன, இல்லை n ஈக்குவல் டு 1, இல்லை n ஈக்குவல் டு -1, இல்லை n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு -2 இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஹேவ் மச் ஸ்பெக்ட்ரம். சரிங்களா? இதில் வந்து ஸ்பெக்ட்ரம் உங்களால் எடுக்க முடியும். சரியா? ஸோ நம்ம இதில் இருந்து தான் நம்ம பேண்ட்வித்தும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் தென் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அப்ராக்சிமேட் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல இருந்து தான் நம்ம இப்போ பவர் கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம ஏஎம்க்கு கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஏன்னா மேலே நேரோ பேண்ட் எஃப்எம்க்கு இதே மாதிரி தான் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா பிடி ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் டிவைட் பை 2R அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோங்க, என்னென்ன பார்த்துருக்கோம்? நேரோ பேண்ட் எஃப்எம் குறியது எல்லாமே பார்த்தாச்சு இல்லையா? நேரோ பேண்ட் எஃப்எம் குறியது பேண்ட்வித் பார்த்தாச்சு. சரியா? அண்ட் தென் நம்ம இதுக்குரிய பவர் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம இப்போ ஒயிட் பேண்ட் எஃப்எம் குறிய பேண்ட்வித், சரியா? ஒயிட் பேண்ட் எஃப்எம் குறிய பேண்ட்வித் பார்த்துட்டோம். அண்ட் தென் பவர் பார்த்தாச்சு. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம் என்ன சொல்ல போறோம்னா, நமக்கு பேண்ட்வித் இட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா பிளஸ் 1 இன்டூ 2 இன்டூ எஃப்எம் சொல்லியிருக்கோமா? தட் இஸ் ட்வைஸ் த மெசேஜ் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், பீட்டாக்கு டெல் எஃப் டிவைட் பை எஃப்எம் பிளஸ் 1 இன்டூ 2 இன்டூ எஃப்எம் சொல்லலாமா? நம்ம இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, பேண்ட்வித் ஈக்குவல் டு டெல் எஃப் plus fm into 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? that is multiplication of 2 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இப்போ del f equal to kf into am எழுதலாமா? ஆக்சுவலா இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இங்க நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்றோம் பாருங்க, மெசேஜ் சிக்னல் ஆம்ப்ளிடியூட் டபுள் ஆனா, சரியா? மெசேஜ் சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூட் டபுள் ஆனா which means என்ன மீனிங், நமக்கு am. சரிங்களா? மெசேஜ் சிக்னல் ஆம்ப்ளிடியூட் டபுள் ஆனாலும் both del f and then beta will also be doubled அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? both del f and then beta will also be doubled அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? சோ இங்க என்ன சொல்லிருக்கேன், மெசேஜ் சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூட் சொல்லிருக்கேங்க. ஏன்னா ஃப்ரீக்வன்சி பார்க்கும்போது இந்த டெல் எஃப் நாட் அஃபெக்டட்னு பார்ப்போம். சரியா? சோ மெசேஜ் சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூட் டபுள் ஆகுது அப்படின்னா நம்ம டெல் எஃப் இருக்கு இல்லையா? சோ இங்க டெல் எஃப்க்கும் நமக்கு ஏஎம் தட் இஸ் மெசேஜ் சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூடுக்கும் டைரக்ட்லி ரிலேஷன்ஷிப் தானே. அப்போ நமக்கு டெல் எஃப் டபுள் ஆகும். நம்ம பீட்டா ஐ மீன் நம்ம மாடுலேஷன் இண்டெக்ஸ்ல என்னங்க சொல்லிருக்கோம், பீட்டா ஈக்குவல் டு டெல் எஃப் பை எஃப்எம் சொல்லிருக்கோமா? நமக்கு டெல் எஃப் டபுள் ஆச்சுன்னா பீட்டாவும் டபுள் ஆகும். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். சரியா? சோ மெசேஜ் சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூட் டபுள் ஆகும்போது போத் டெல் எஃப் அண்ட் தென் பீட்டா will also be doubled அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். So question என்ன கொடுத்திருக்காங்க, a signal m of t which is equal to 5 cos 2 pi 100t frequency modulates a carrier. The resulting fm signal is 10 cos 2 pi into 10 to the power of 5t plus 15 sin
2 pi 100t அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரியா சோ the approximate bandwidth of FM என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு மெசேஜ் சிக்னல் கொடுத்தாச்சு m of t கொடுத்தாச்சு frequency modulates a carrier the resulting FM signal வந்து நமக்கு 10 into cos 2 pi into 10 to the power of 5t plus 15 into sin 2 pi 100t அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரியா சோ நமக்கு ஜெனரல் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சா மட்டும்தான் இதுல இருந்து நமக்கு என்ன டீடைல்ஸ் வேணும்னு எடுத்து எழுத முடியும் இல்லையா சோ கேக்குறது bandwidth சரிங்களா சோ இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம modulated signal that is questionல கொடுத்திருக்க சிக்னல் நான் எடுத்து எழுதியிருக்கேன் s of t equal to 10 into cos 2 pi 2 pi into 10 to the power of 5t plus 15 into sin 2 pi 100t சரியா சோ இத நம்ம ஜெனரல் எக்ஸ்பிரஷனோட கம்பேர் பண்ணலாமா x of t equal to ac into cos 2 pi fct plus beta into sin 2 pi fmt இது ஜெனரல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் fm சரிங்களா அப்ப என்ன பண்ணிடலாம் நம்ம இங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாமா சோ நமக்கு AC என்ன கிடைக்கும் 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் and then FC என்ன கிடைக்கும் 10 to the power of 5 னு கிடைக்கும் நமக்கு beta equal to 15 னு கிடைக்கும் சரிங்களா நம்ம क्वेश्चनல கேக்குறது bandwidth கேக்குறாங்க அப்படிதானே சோ bandwidth குரிய ஃபார்முலா தெரியும் இல்லையா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இது narrow band FM ஆ wide band FM ஆ நீங்க பார்க்கணும் சரியா சோ பீட்டா ஓட வேல்யூ நமக்கு 15 இருக்கா இது நமக்கு greater than 1 தானே அப்ப நம்ம இது என்னன்னு சொல்லிடலாம் wide band FM சொல்லிடலாமா நமக்கு wide band FM க்கு bandwidth குரிய ஃபார்முலா தெரியும் இல்லீங்களா பீட்டா plus 1 into 2 into FM சரிங்களா சோ FM நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும் இல்லையா நமக்கு சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க FM equal to 100 சரியா சோ FM equal to 100 நமக்கு இந்த ஜெனரல் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது எடுத்து எழுத முடியும் சரியா சோ FM 100 னு எப்படி சொல்றீங்க 2 sin 2 pi into FM of t ன்னு சொல்லி கொடுக்கறோமா சோ இங்க FM பாருங்க 100 வந்திருக்கு சரிங்களா சோ இது நம்ம wide band FM சொல்லிட்டோம் அதனால அதனுடைய bandwidth குரிய ஃபார்முலா பாத்தீங்க அப்படினா பீட்டா plus 1 into 2 into FM சரியா சோ பீட்டாவோட வேல்யூ நம்ம 15 அப்படினு சொல்லி போட்டுறலாம் சரியா ஏன்னா இங்க போட்டுருக்க கண்டுபிடிச்சு வந்திருக்கு இல்லையா நமக்கு இதுல क्वेश्चनே கொடுத்திருக்காங்க இல்லையா சோ 15 plus 1 into 2 into FM சரியா அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு இங்க 16 into 2 into 100 னு போட்டுறலாமா அப்ப நமக்கு 32 into 100 என்னங்க கிடைக்கும் 3.2 kHz னு கிடைக்கும் இல்லையா இது எப்படி வந்திருக்கு 3200 கிடைக்கும் நீங்க கிலோஹெர்ட்ஸ் போறதுனால 3.2 kHz னு போடலாம் சரியா சோ நமக்கு என்ன ஆன்சர் 3.2 kHz சரியா இத நம்ம மார்க் பண்ணிடலாமா சோ நெக்ஸ்ட் போலாமா நம்ம சோ நெக்ஸ்ட் பாருங்க in FM sound broadcasting system the maximum frequency deviation is usually so நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இந்த பாயிண்டே அப்படியே சொல்லிருக்கேன் இல்லையா maximum frequency deviation that is del f maximum அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கும்னு சொல்லிருக்கேன் சரியா இந்த ஆப்ஷன்ஸ் அப்படியே பாருங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு அப்படியே சொல்லுங்க பாப்போம் first option 15 kHz second 72 kHz third 75 kHz fourth option 5.2 MHz சரியா சோ இதுல இருந்து நமக்கு என்ன ஆப்ஷன் போடலாம் 75 kHz போடலாம் சரியா ஏன்னா நம்ம அதன பாத்துறோம் மேக்ஸिमम நம்ம frequency deviation வந்து 75 kHz ன்னு பாத்துறோம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாங்களா சோ நெக்ஸ்ட் பாருங்க consider an angle modulated signal சரியா angle modulated signal x of t equal to 6 into cos 2 pi into 10 to the power of 3t plus 2 into sin of 8000 pi t சரியா plus 4 into cos of 8000 pi t into v அவங்க என்ன கேக்குறாங்கன்னா the average power of x of t மட்டும் தான் கேக்குறாங்க சரிங்களா சோ நமக்கு பவர் குரிய ஃபார்முலா தெரிஞ்சாதானே போட முடியும் சோ இப்போ பாருங்க average power of x of t என்னன்னு கேக்குறாங்க ஆப்ஷன் பாருங்க 10 watts 18 watts 20 watts and then 28 watts சரியா சோ நமக்கு நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி எடுத்து எழுதினாலும் நமக்கு பவர் குரிய ஃபார்முலால என்ன இருக்குங்க டோட்டல் பவர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் டிவைட் பை 2R தானே நமக்கு சோ இதுதான் நம்ம ரெண்டு நேரோ பேண்ட் and then wide band FM ரெண்டு இதுக்குமே நம்ம இந்த ஃபார்முலா தானே பார்த்தோம் PT equal to AC square divided by 2R தானே பார்த்தோம் சோ AC equal to நமக்கு 6 ன்னு எடுத்து எழுதிக்கலாம் சரியா அப்ப நம்ம போட்டுடலாம் இல்லையா சோ நான் வந்து yesterday கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் நம்ம ஆம்ப்ளிட்யூட் மாடுலேட் பண்ணும்போதும் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ வரும்போது டிரான்ஸ்மிட்டர் உடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து R equal to 1 அப்படினு போட்டுக்கோங்கன்னு சொல்லிருக்கேன் இல்லையா சோ PT equal to AC square divided by 2R where R equal to 1 சோ நம்ம என்ன பண்ணிடலாம் AC க்கு பதிலா 6 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா அப்ப 6 square divided by 2 ன்னு கிடைக்கும் அப்ப உங்களுக்கு 36 divided by 2 which is equal to 18 watts அப்படினு சொல்லி கிடைக்கும் சரியா சோ this is 18 watts ஓகேவா சோ நெக்ஸ்ட் போலாமா சோ நெக்ஸ்ட் பாருங்க
ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருக்கேன் இப்போ இல்லையா, இப்பதானே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வாட் இஸ் த எஃபெக்ட் ஆன் டீவியேஷன் டீன் அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்களே கொஸ்டின்ல டீன் சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. சரியா, வாட் இஸ் த எஃபெக்ட் ஆன் த டீவியேஷன் டி ஆஃப் an FM சிக்னல் when it is passed through a mixer அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, it is passed through a mixer. ஸோ ஜென்ரலா மிக்சருடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிக்சர் சரியா, மிக்சர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர்ல பாத்திருக்கோம் இல்லையா, இதனுடைய ஜெனரல் பிளாக் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், ஆண்டனால இருந்து நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க, அண்ட் தென் நீங்க நம்ம RF ஆம்பிளிஃபையர் கொடுப்போம், அண்ட் தென் இட் இஸ் given to the மிக்சர். சரிங்களா, அந்த நம்ம என்ன பண்ணிருப்போம், இங்க லோக்கல் ஆக்சிலேட்டர் வச்சுட்டு சூப்பர் ஹெட்ரோடைனிங்கிறதுனால சேம் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்போம், இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ மிக்சர் டவுன் சாம்பிளிங் பண்ணுவோம், அண்ட் தென் இதோட அவுட்புட்ல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், IF ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். இது வந்து FL மைனஸ் FS இருக்கும். இந்த ஃபார்முலா வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. ஸோ இன்னும் இதுல நம்ம சம் சால்வ் பண்ணல, நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸ்ல டுமாரோ கிளாஸ்ல நம்ம இதை சால்வ் பண்ணிடுவோம். சரியா, நம்ம இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் இமேஜ் ஃப்ரீக்வன்சிக்குரிய சம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இங்க நம்ம மிக்சர் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மிக்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உள்ள நம்ம கேரியர் கொடுத்தாலோ இல்ல எந்த மெசேஜ் சிக்னல் கொடுத்தாலோ அதுல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை மட்டும் தான் அது சேஞ்ச் பண்ணும். சரியா, ஃப்ரீக்வன்சி இன் த சென்ஸ் அதுல வந்து அதோட எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா, சோ வாட் இஸ் த எஃபெக்ட் ஆன் டீவியேஷன் சொல்லிருக்காங்க இல்லையா, நம்ம டீவியேஷன்ல எந்த சேஞ்சுமே பண்ண போறது இல்லை இல்லையா, நமக்கு ஃப்ரீக்வன்சி ஆர் அந்த ஆம்பிளிட்யூட் அதை மட்டும் தான் அது பார்க்குமே தவிர நம்ம டீவியேஷன்ல டச் பண்ணாது. சரியா, சோ நம்ம என்ன சொல்லிடலாம், நம்மளுடைய மிக்சருக்குள்ள நம்ம ஃப்ரீக்வன்சி டீவியேட் ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டட் சிக்னல் கொடுக்கும்போது அந்த டீவியேஷன் வில் பி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லிடலாம். சரியா, சோ டீவியேஷன்ல எந்த வேரியேஷனுமே வராது if you are going to pass it to a mixer. சரியா, மிக்சருக்குள்ள கொடுக்கும்போது எந்த வேரியேஷனுமே வராது. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாருங்க, God bands are provided in FM signal. சரியா, God bandனாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் இல்லையா, ஏன்னா God bandனா ஜென்ரலா எப்படிங்க இருக்கும், சோ இப்போ இப்படி கொடுக்குறோம் இல்லையா, சோ ஜென்ரலா இந்த மாதிரி frequency spectrum இருக்கும்போது you will be having some spacing. சரியா, அதான் நம்ம God band அப்படின்னு சொல்லுவோம். சோ God bands are provided in FM signal to first A option பாருங்க, prevent interference from adjacent channel and then to increase the noise and then to increase bandwidth and none of the above. சரியா, சோ இதுல இருந்து நம்ம என்னங்க சொல்லிடலாம், இதுல இருந்து ஆப்ஷன் 2 prevent the interference from the adjacent channel. சரிங்களா, சோ நம்ம வந்து இந்த frequency சாம்பிளிங்ல எல்லாம் பார்ப்போம். சரிங்களா, டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் பார்க்கும்போது நீங்க வந்து ஓவர் சாம்பிளிங் பண்றீங்களா இல்ல அண்டர் சாம்பிளிங் இல்ல கிரிட்டிக்கல் சாம்பிளிங் நல்லா யோசிச்சு பாருங்க, இதுல எதுல வந்து நம்ம அலைசிங் எஃபெக்ட் பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா, சோ அலைசிங் அப்படின்னா என்னன்னா, ஜென்ரலா இப்படி கொடுப்போம் இல்லையா, இதுல வந்து அட்ஜசன்ட்ல இந்த மாதிரி கிடைச்சிரும். சரிங்களா, இந்த ஓவர் ஃப்ளோ பார் மாதிரி வரும். சரிங்களா, இதை நீங்க அலைசிங் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க, இது எந்த சாம்பிளிங்ல நம்ம அலைசிங் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சரியா, சோ நெக்ஸ்ட் பாருங்க, we will start with the generation. சரிங்களா, so generationல பாத்தீங்க அப்படின்னா, yes, so we can have two methods. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு டைரக்ட் மெத்தட், செகண்ட் வந்து நம்ம இன்டைரக்ட் மெத்தட் சொல்லலாம். ஸோ டைரக்ட் மெத்தட்ல வந்து நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆக்சிலேட்டர் இல்லைன்னா ஃபெட் ரியாக்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். சரியா, ஸோ ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்றது தான். சரியா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்டைரக்ட் மெத்தட் வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இது 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, எது இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. நம்ம ஆம்ஸ்ட்ராங் மெத்தட் தான் நம்ம இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். சரியா, ஸோ நம்ம பாருங்க, டைரக்ட் மெத்தட்ல வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டோமா, ஸோ நம்ம VCO அப்படிங்கிறது நம்ம இங்க ஹார்ட்லி ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். சரியா, சோ ஹார்ட்லி ஆக்சிலேட்டர்னாவே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடணும், நம்ம அனலாக்ல படிச்சிருக்கோம் இல்லையா, நமக்கு 2 இண்டக்டர் இருக்கும் and then ஒரு கெபாசிட்டர் இருக்கும். சரியா, அப்ப அதனுடைய frequency, that is tuning frequency இருக்கு இல்லையா, resonant frequency ன்னு சொல்லுவோமா, சோ அத நம்ம என்னன்னு சொல்லிடலாம், 1 divide by 2 pi into square root of L1 plus L2 into C1 அப்படி மட்டும் கிடைக்கும் இல்லைங்களா. சோ இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, சேம் ஹார்ட்லி ஆக்சிலேட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கோம், பட் இங்க எக்ஸ்ட்ரா we are going to add a voltage variable capacitor. சரிங்களா, இங்க வோல்டேஜ் வேரியபிள் கெபாசிட்டர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இட் இஸ் நத்திங் பட் நம்ம வேரக்டர் டயோட். சரிங்களா, அடிக்கடி கொஸ்டின் கேட்கறது இந்த வேரக்டர் டயோட்ல இருந்து, ஏன்னா நம்ம டிவிலையாட்டும் இல்ல நம்ம ரேடியோ ரிசீவர்லையாட்டும் நம்ம டியூன் பண்றோம் இல்லைங்களா, அந்த டியூனிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகிறது நம்ம வேரக்டர் டயோட். சரிங்களா, வேரக்டர் டயோட்னாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துருது, டியூனிங் ஞாபகம் வந்துடணும். சரிங்களா, அப்ப ரிசீவர்ல நம்ம டியூன் பண்ற இடத்துல வேரக்டர் டயோட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, சோ இங்க பாருங்க, இங்க நம்ம வேரக்டர் டயோட் வந்து நம்ம FM ஜெனரேஷன், தட் இஸ் அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சியை ஜெனரேட் பண்ற இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா, சோ இப்ப பாருங்க, நமக்கு L1 L2ங்கிறது நம்ம இண்டக்டர்ஸ், C1ங்கிறது கெபாசிட்டர், and then நீங்க கொடுத்திருக்கேன் இல்லையா, இது வேரக்டர் டயோட். சோ இத நான் வந்து வோல்டேஜ் வேரியபிள் கெபாசிட்டர் அப்படின்னு சொல்றேன். சரியா, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வேரக்டர் டயோட் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன், and then இதோட ஆபரேஷன் நம்ம சொல்லலாம். ஏன்னா 1 மார்க் கொஸ்டின்ல இது கேட்பாங்க. சரிங்களா, சோ வேரக்டர் டயோட் அப்படிங்கிறது வோல்டேஜ் வேரியபிள்னு சொல்லிட்டோமா, வோல்டேஜ்
வேரியபிள் கெபாசிட்டர் which means நான் இன்புட் சிக்னல்ல கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வேரியேஷனை பொறுத்து எனக்கு இந்த கெபாசிட்டருடைய வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சரியா சோ இந்த டயோட் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய கெபாசிட்டருடைய வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா சோ இதுல நம்ம இந்த கெபாசிட்டன்ஸ் சொல்றோம் இல்லையா இங்க PN ஜங்ஷன் டயோட் தான கொடுத்திருக்கோம் சோ P and then N சோ ஜெனரலா நடுவுல நமக்கு டிப்ளீஷன் லேயர் இருக்குமா இதுல நம்ம ஜங்ஷன் கெபாசிட்டன்ஸ் அப்படினு சொல்லலாமா சோ ஜெனரலா இது நீங்க ஜங்ஷன் கெபாசிட்டன்ஸ் சொல்வீங்க இந்த ஜங்ஷன் கெபாசிட்டன்ஸ் நீங்க ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு டிஃப்யூஷன் கெபாசிட்டன்ஸ் இன்னொன்னு டிரான்சிஷன் கெபாசிட்டன்ஸ் அப்படினு சொல்வீங்க நம்ம வேரக்டர் டயோட்ல கிடைக்கக்கூடிய கெபாசிட்டன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம PN ஜங்ஷன் டயோட ரிவர்ஸ் பயாஸ் பண்றதுனால கிடைக்கக்கூடிய கெபாசிட்டன்ஸ் சரியா அத நம்ம CJ அப்படினு சொல்லலாம் சரியா சோ நெக்ஸ்ட் பாருங்க நான் இங்க டிப்ளீஷன் லேயர்ல வரக்கூடிய கெபாசிட்டன்ஸ் சொல்றதுக்காக இத சொல்லியிருக்கேன் ஓகேவா சோ வேரக்டர் டயோட்ல கிடைக்கக்கூடிய கெபாசிட்டன்ஸ் நமக்கு PN ஜங்ஷன் டயோட ரிவர்ஸ் பயாஸ் பண்ணும்போது கிடைக்கிற கெபாசிட்டன்ஸ் சரியா சோ இப்ப பாருங்க நம்ம வேரக்டர் டயோட் வந்து இட் இஸ் லீனியர்லி கிரேடட் டயோட் நமக்கு இன்னொரு டைப் ஆஃப் டயோட் இருக்கு இல்லையா ஸ்டெப் கிரேடட் டயோட்னு சொல்லிட்டு சோ இது எப்படி நம்ம வேரி பண்ணுவோம் நம்ம கெபாசிட்டன்ஸ் வேல்யூ and then அப்ளை பண்ற வோல்டேஜ் சரிங்களா சோ நெக்ஸ்ட் பாருங்க நம்ம ரிவர்ஸ் பயாஸ் அப்படினு சொல்லியிருந்தேன் இல்லையா சோ ரிவர்ஸ் பயாஸ் அப்படினா நம்ம ஜெனரலாவே இப்ப PN ஜங்ஷன் இருக்கு இல்லையா இத நீங்க ரிவர்ஸ் பயாஸ் பண்ணீங்கன்னா இங்க நெகட்டிவ் டெர்மினல் இங்க பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுவீங்களா அப்ப என்னங்க ஆகும் width of the depletion layer அதிகமாயிட்டே போகுமா நமக்கு இத வந்து நீங்க ரிவர்ஸ் பயாஸ் பண்ணீங்கன்னா width of the depletion layer அதிகமாச்சு அப்படினா நம்ம கெபாசிட்டன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா பாருங்க C capacitance equal to epsilon A divided by W ன்னு இருக்கா சோ width அதிகமாகுது ரிவர்ஸ் பயாஸ் அதிகமாகும் பண்ணும்போது எனக்கு இந்த width அதிகமாகுதுங்கும்போது கெபாசிட்டன்ஸ் குறையும் ஆமா தானே இங்க பாருங்க Wங்கிறது வித்ன்னு சொல்றோம் ஏங்கிறது ஏரியா ஆஃப் த பிளேட் and then நம்ம இத சொல்லிடலாம் வித் நமக்கு அதிகமாகுது ஏன் நம்ம ரிவர்ஸ் பயாஸ் அதிகம் பண்ணும்போது வித் அதிகமாகுது அப்போ கெபாசிட்டன்ஸ் குறையும் சரிங்களா ஓகே கெபாசிட்டன்ஸ் குறையறதுனால நமக்கு என்ன யூசேஜ் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் frequency பாத்தீங்க அப்படினா Fi equal to 1 divided by 2 pi into square root of L1 plus L2 into C1 plus C dash சரியா இதுல C ன்னு சொல்லிட்டு நமக்கு டினாமினேட்டர்ல தான வந்திருக்கு அப்போ கெபாசிட்டன்ஸ் குறைஞ்சதுனா நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் frequency அதிகமாயிடும் சரிங்களா இது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா சோ நம்ம எப்படி வேரக்டர் டயோட்னாவே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது அது ரிவர்ஸ் பயாஸ் சோ ரிவர்ஸ் பயாஸ்ல நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா width of the depletion layer உங்களுக்கு அதிகமாயிடும் width அதிகமாகும் போது கெபாசிட்டன்ஸ் குறைஞ்சிரும் கெபாசிட்டன்ஸ் குறையும் போது உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் frequency அதிகமாயிடும் சரிங்களா இத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க சோ நான் என்ன சொல்றேன்னா இப்ப முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா சோ இந்த மாதிரி டயகிராம் போட்டு இங்க வந்து நம்ம m of t சிக்னல் நம்ம பாசிட்டிவ் and நெகட்டிவ் நம்ம அப்ளை பண்ண போறோம் தட் இஸ் இங்க நான் வந்து இன்புட் வோல்டேஜ் தட் இஸ் நம்ம மெசேஜ் சிக்னல் இங்க கொடுக்க போறேன் இந்த மெசேஜ் சிக்னல்ல இருக்கக்கூடிய வோல்டேஜை பொறுத்து எனக்கு அவுட்புட்ல frequency கிடைக்கும் அப்ப கெபாசிட்டன்ஸ் மாறி மாறி கிடைக்கும்னு சொல்லியிருந்தோமா இப்ப பாருங்க அது எப்படி சொல்லியிருக்கோன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம frequency ஆஃப்டர் மாடுலேஷன் பாத்தீங்க அப்படின்னா அதாவது frequency மாடுலேட் பண்ண சிக்னல்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் frequency இருக்கும் சோ Fi equal to Fc plus Kf into m of t அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் சரியா அடுத்தது பாருங்க நமக்கு ஒருவேளை m of t பாசிட்டிவா இருக்கு சரிங்களா m of tங்கிறது மெசேஜ் சிக்னல் தானே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் சரியா இது m of t ல பாசிட்டிவ் வோல்டேஜ் தானே சோ m of t பாசிட்டிவா இருக்கும்போது எனக்கு வேரக்டர் டயோட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கெபாசிட்டன்ஸ் C1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரியா சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா m of t நெகட்டிவா இருக்கும்போது சரியா நெகட்டிவா இருக்கும்போது எனக்கு வேரக்டர் டயோட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கெபாசிட்டன்ஸ் C2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரியா அப்போ நமக்கு ரெண்டு கெபாசிட்டன்ஸ் கிடைக்குதா அப்ப நமக்கு ரெண்டு frequency கிடைக்கும் இல்லையா சோ F1 அப்படிங்கிறது C1 குரிய frequency சரியா தட் இஸ் எனக்கு m of t பாசிட்டிவா இருந்தது இல்லையா அப்ப கிடைக்கக்கூடிய frequency அடுத்தது C2 அப்படிங்கிறது எனக்கு m of t நெகட்டிவ்னு இருந்தது இல்லையா அதுக்குரிய frequency சரியா சோ F1 equal to 1 divided by 2 pi square root of L1 plus L2 into C1 plus C2 சரியா அடுத்து F2 equal to 1 divided by 2 pi square root of L1 plus L2 into C1 plus C2 சரியா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு மேம் நடுவுல ரன்னிங் நோட்ஸ் எடுக்க முடியலன்னா டோன்ட் வரி நம்ம இதே ஸ்லைட் வந்து நமக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புவோம் சரிங்களா இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அனுப்புவேன் சோ தட் உங்களால கிளியரா கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க சரியா உங்க டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்றோம் சரியா இந்த அடுத்தது பாப்போமா சோ இப்ப பாருங்க சோ நெக்ஸ்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட் நம்ம அத ஆம்ஸ்ட்ராங் மெத்தட்னு சொல்லிருக்கோம் இல்லையா சோ இதுல என்ன பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நேரோ பேண்ட் சிக்னல் இருக்கு இல்லீங்களா சோ இந்த இன்டைரக்ட் மெத்தட்ல நம்ம வைட் பேண்ட் எஃப்எம் நம்ம ஜெனரேட் பண்ண போறோம் சோ இதுல பாருங்க நம்மளோட நேரோ பேண்ட் சிக்னல் ஃபர்ஸ்ட் நேரோ பேண்ட் எஃப்எம் ஜெனரேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அத நம்ம frequency மல்டிப்ளையர்க்குள்ள கொடுத்துட்டு வைட் பேண்ட் எஃப்எம் ஜெனரேட் பண்ணிடலாம் சரியா இப்பதானே நம்ம பார்த்தோங்க வைட் பேண்ட் எஃப்எம்ல நம்ம அந்த பேண்ட் ஆஃப் frequencies வந்து FM1 and then FM12 FM13 அந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்
இல்லையா? சோ அதனால நம்ம என்ன பண்றோம், frequency multiplierக்குள்ள கொடுக்குறோம். சரியா? இது ஒரு important term, இந்த frequency multiplier அப்படிங்கிறது. ஏன்னா இதுல இருந்து 1 mark question கேட்கலாம். சரிங்களா? சோ indirect methodல நம்ம ஆம்ஸ்ட்ராங் மெத்தட்ல என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் நேரோ பேண்ட் எஃப்எம் ஜென்ரேட் பண்ணிட்டு அதை நம்ம frequency multiplierக்குள்ள கொடுத்துட்டு நம்ம வைட் பேண்ட் எஃப்எம் நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். சரியா? சோ இப்ப பாருங்க, frequency multiplierல பாருங்க, frequency multiplier அப்படிங்கிறது it is a non-linear device. சரியா? it will multiply the input frequencies by a factor. அப்படின்னா என்ன மீனிங், நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் லா டிவைஸ் பார்த்திருக்கோம் இல்லையா, ஏஎம்ல ஸ்கொயர் லா மாடுலேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இல்லையா. சோ இன்புட்ல அது எப்படிங்க பார்த்தோம் நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் V1 அப்படின்னு இன்புட் கொடுத்தேன்னா ஸ்கொயர் லா மாடுலேட்டர் நமக்கு என்ன பண்ணும், A1 into V1 plus A2 into V1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுக்குமா. இதைத்தானே நம்ம அவுட்புட் V2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சம் ஆஃப் த ஃபேக்டர் வச்சு அதை நீங்க ஸ்கொயர் பண்ணி கொடுக்கும், விச் மீன்ஸ் டபுள் பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம ஜென்ரலான ஃபார்ம் பாருங்க, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது. சரிங்களா? இதுல இருந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு நம்ம இன்புட்ல கொடுக்கக்கூடியது, அதாவது இது நம்ம நேரோ பேண்ட் எஃப்எம். சரியா? நமக்கு நேரோ பேண்ட் எஃப்எம்ல நமக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கும், அண்ட் தென் மாடுலேஷன் இண்டெக்ஸ், அண்ட் தென் நம்ம மெசேஜ் உடைய ஃப்ரீக்வன்சி. சரியா? இதனுடைய பேண்ட்வித் பாத்தீங்க அப்படின்னா 2 into 1 plus beta into omega m. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல 2 into 1 plus beta into fm நீங்க போடலாம். So here f represents frequency in hertz, இங்க omega represents in radians அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? சோ இப்போ நம்ம frequency multiplierக்குள்ள கொடுக்க போறோம். இதுல you will be having a non-linear device up to nth order வரைக்கும் நம்ம டிசைன்க்கு ஏத்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரியா? அடுத்து it is given to the band pass filter. After that என்னோட அவுட்புட்ல பாருங்க, நல்லா நோட் பண்ணி பாருங்க, என்னுடைய கேரியரோட frequency n times multiply ஆயிருக்கு, என்னோட மாடுலேஷன் இண்டெக்ஸ் n times multiply ஆயிருக்கு. ஆனா எது மட்டும் சேஞ்ச் ஆகல பாருங்க, என்னோட மெசேஜ் சிக்னலுடைய frequency மட்டும் சேஞ்ச் ஆகல. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? frequency multiplierக்குள்ள கொடுக்கும்போது மெசேஜ் சிக்னலுடைய frequency மட்டும் சேஞ்ச் ஆகல. நம்ம முன்ன மேல பார்த்தோம் இல்லையா, நம்ம மிக்சருக்குள்ள வந்து ஒரு frequency modulated சிக்னல் கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட்ல frequency deviationல எந்த சேஞ்சுமே இருக்க போறது இல்ல. சரிங்களா? அதை தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நீங்க frequency multiplierல கொடுக்கும்போது உங்களுக்கு கேரியரோட frequency சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகும், ஆனா மெசேஜ் உடைய frequency சேஞ்ச் ஆகாது. சரியா? இங்க பேண்ட்வித் பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, பேண்ட்வித் ஈக்குவல் டு 2 into 1 plus n into beta. சரியா? பீட்டாக்கு பதிலா n into beta போடலாம் இல்லையா. சோ அப்போ into wm னு போடுறோம். சரியா? சோ இதுக்குரிய அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चन நான் கீழ கொடுத்திருக்கேன். சரிங்களா? அதை பார்க்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, சோ இதுல வந்து நமக்கு frequency மட்டும் நம்ம unaffected அப்படின்னு சொல்லிடுறோம். சரியா? இப்போ நான் எது மட்டும் போட்டிருக்கோம் அப்படின்னா frequency multiplier குரிய பிளாக் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். சரியா? சோ இது பாருங்க, ஜெனரலா நமக்கு இங்க நம்ம கொடுத்திருக்கோம் இல்லையா, சோ இந்த பிளாக் வரைக்கும் நம்ம நேரோ பேண்ட் எஃப்எம். சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லீங்களா, இது நம்ம நேரோ பேண்ட் எஃப்எம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா. சோ இது எப்படி பார்த்திருந்தோம், நம்ம இன்புட் சிக்னல் அண்ட் தென் நம்ம இது இன்டகிரேட்டருக்குள்ள கொடுக்க போறோம், அண்ட் தென் ஐ எம் ஹேவிங் a narrow band product modulator. சரியா? அதுக்கப்புறம் அவுட்புட்ல எனக்கு நேரோ பேண்ட் எஃப்எம் கிடைக்குது. சரியா? நம்ம இங்க பாருங்க, typical value narrow band fm ஓட typical value beta it is less than 0.2. சரிங்களா? அடுத்தது it is given to the frequency multiplier where your modulation index will be multiplied by the factor of n, and it is given to the frequency converter, again it is given to the frequency multiplier. சரிங்களா? இதெல்லாம் further amplification processக்காக. சரியா? சோ இது வரைக்கும் clear தானேங்க? சோ நெக்ஸ்ட் போலாமா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, அட்வான்டேஜ். சோ நம்ம இதுல அட்வான்டேஜ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆக்சிலேட்டர் பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. சரிங்களா? என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா frequency stabilization problem. ஏன்னா நம்ம இங்க சொல்லிருக்கோம் இல்லையா, f1 f2 ன்னு சொல்லிட்டு 2 frequency வருது, நம்ம ரிவர்ஸ் பயாசிங் வேற frequencies வரும்னு சொல்லிருக்கோம் இல்லையா, நமக்கு ஸ்டேபிளா வந்து ஒரு ஹை ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய frequency நம்மளால ஜெனரேட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு. சரியா? சோ தட் நம்ம அடுத்த ஆம்ஸ்ட்ராங் மெத்தட் போய் பார்ப்போம். ஓகேவா? இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? First advantage. சரிங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா we can use highly stable crystal oscillator as local oscillator. சரியா? கிறிஸ்டல்னாவே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர வேண்டியது ஸ்டேபிள். சரியா? சோ கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் பொறுத்த வரைக்கும் you can provide stable frequency. சோ ஜெனரலா கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் உங்களுக்கு எப்படிங்க இருக்கும், RLC சொல்லி போட்டிருப்பீங்களா, இங்க R and then உங்க L and then C இருக்கும், and then இங்க வந்து ஒரு மவுண்டட் கெபாசிட்டன்ஸ் இருக்கும். இந்த கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர்ல நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு சீரிஸ் ரெசோனன்ஸ் கண்டுபிடிப்பீங்க, இது ரெண்டும் parallel இருக்கும்போது நீங்க parallel ரெசோனன்ஸ் கண்டுபிடிப்பீங்க. இங்க சீரிஸ் ரெசோனன்ட் frequency ஒன்னு பிரசன்ட் ஆயிருக்கும், இங்க parallelக்கு ஒரு ரெசோனன்ட் frequency பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இது ரெண்டுமே எங்க மேட்ச் ஆகும், ஏன்னா ஆல்ரெடி நீங்க நெட்வொர்க்ஸ்ல பாத்திருப்பீங்க இல்லையா, நம்ம சீரிஸ் ரெசோனன்ஸ்ல பாத்திருப்பீங்க இல்லீங்களா, சீரிஸ் ரெசோனன்ஸ் parallel ரெசோனன்ஸ்லயே ஆகட்டும், அட் ரெசோனன்ஸ்ல ரெண்டோட கெபாசிட்டர் அண்ட் தென் இண்டக்டர் ரெண்டோட ரியாக்டன்ஸுமே 0. அப்போ அட் ரெசோனன்ஸ்ல உங்க சர்க்யூட் என்னவா ஆக்ட் ஆகும்,
பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டா ஆக்ட் ஆகும். சரிங்களா? நான் கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் சொல்றதுக்காக சொல்றேன். ஓகேவா? சோ கிறிஸ்டல் ஏன்னா இது வந்து மேத்ஸ்ல கேட்கலாம். கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எப்படி டனல் டயோடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஸ்விட்சிங்கும் உங்களுக்கு ஆக்சிலேட்டர்ஸும் ஞாபகம் வரணுமோ அதே மாதிரி கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது நீங்க ஸ்டேபிளான அவுட்புட் ஃப்ரீக்வன்சி இருக்குங்கிறது ஞாபகம் வந்துடணும். சரியா? சோ நமக்கு நம்ம ஆம்ஸ்ட்ராங் மெத்தட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னதுங்க? எங்க மேம் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்றோம்னா இந்த இடத்துல. சரியா? இங்க ஜெனரேட் பண்றோம் இல்லையா? இந்த இடத்துல வந்து we can have highly stable crystal oscillators நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரியா? இது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா நாய்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எதனால நமக்கு நாய்ஸ் வருது? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஸ்டார்ட் போதே சொல்லியிருந்தோம் இல்லையா? நமக்கு கேப்சர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் வந்து எஃப்எம் ரிசீவர்ஸ்ல எல்லாம் இருக்கும். அதனால வந்து எனக்கு லோ ஆம்ப்ளிடியூட் அதாவது வீக் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே நான் சப்ரஸ் பண்ணிடுவேன். எனக்கு நாய்ஸ்க்கு மட்டும்தான் வீக் சிக்னல் ஐ மீன் லோ ஆம்ப்ளிடியூட் இருக்கும். அதனால அதை சப்ரஸ் பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சோ இங்க எதனால நமக்கு நாய்ஸ் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சோ அதே மாதிரி நமக்கு பிஎல்எல் இருந்து கொஸ்டின் வரும். ஃபேஸ் லாக் லூப் இருக்கு இல்லையா? இதுல லாக் ரேஞ்ச் வந்து எப்ப இருக்கும்? அந்த கேப்சர் ரேஞ்ச் எப்போ வரும்? சரியா? லாக் ரேஞ்ச் முன்னாடி வருமா? கேப்சர் ரேஞ்ச் பின்னாடி வருமா? லோ பாஸ் ஃபில்டர் என்ன பண்ணுது? வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் என்ன பண்ணுது? இது எல்லாத்தையும் கேட்பாங்க. சரிங்களா? அந்த பிஎல்எல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப நம்ம ரீசனா நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த பிஎல்எல் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்றோம் இல்லையா? நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம். சோ அதனால இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். சரியா? சோ இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் frequency discrimination method. சரிங்களா? frequency discriminationல என்னங்க பார்த்திருந்தோம்? ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்லோப் டிடெக்டர் பார்த்திருந்தோமா? அடுத்து பேலன்ஸ் ஸ்லோப் டிடெக்டர் பார்த்தோமா? சோ frequency discriminationல இதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாடுலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம மெசேஜ் சிக்னல் அண்ட் தென் frequency மாடுலேட் பண்ணியாச்சு. நமக்கு எஃப்எம் சிக்னல் கிடைச்சிருச்சு. இதுல என்ன பண்ணிருக்கோம்? நம்ம frequencyல தான வேரியேட் பண்ணிருக்கோம். இங்க நமக்கு ஆம்ப்ளிடியூட்ல இருக்கக்கூடிய வேரியேஷனை நான் அத இங்க வந்து வோல்டேஜோட வேரியேஷன் சொல்லி சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த வோல்டேஜ் வேரியேஷனை நம்ம frequencyல வேரியேட் பண்ணி சொல்லியிருக்கோம். அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இதை வந்து மாடுலேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இதை டிமாடுலேட் பண்ண போறோம். சரிங்களா? சோ இப்ப பாருங்க எனக்கு மாடுலேட் பண்ண சிக்னல்ல frequency வேரியேஷன் இருக்கும். அகைன் நான் அது என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட டிமாடுலேட்டர் சைட்ல ஆம்ப்ளிடியூட் வேரியேஷனா கன்வெர்ட் பண்ண போறேன். சரிங்களா? ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன் என்ன மீனிங்? வோல்டேஜ் வேரியேஷனா நான் கன்வெர்ட் பண்ண போறேன். சரிங்களா? சோ இது எது கன்வெர்ட் பண்ணனும்னு பாத்தீங்க அப்படின்னா டியூன்டு சர்க்யூட் இங்க நம்ம யூஸ் பண்ண. சோ எஸ்டர்டே கிளாஸ்ல வந்து நம்ம சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் இருக்கு இல்லையா? அது பார்க்கும்போது பார்த்திருந்தோம் இல்லைங்களா? சோ டியூன்டு சர்க்யூட்டுடைய இது இதனுடைய கெயின் ஃப்ரீக்வன்சி கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி பார்த்திருந்தோம் இல்லையா? இதுல ஷார்ப்னஸ் எங்க இருக்கும்? கெயின் டு த அண்டர்சைட் ஃப்ரீக்வன்சி என்ன? இல்ல கெயின் டு ஐ மீன் இமேஜ் ஃப்ரீக்வன்சி என்ன? கெயின் டு த டிசைன் ஃப்ரீக்வன்சி என்ன? இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? டியூன்டு சர்க்யூட் ரொம்ப பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன். என்வலப் டிடெக்டர் எதுக்குங்க நம்ம பார்த்திருந்தோம்? கொஞ்சம் அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம ஏஎம் இருக்கு இல்லையா? சோ ஏஎம்ல மேஜரா ரொம்ப சிம்பிள் அண்ட் தென் சீப் நம்ம டிமாடுலேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா என்வலப் டிடெக்டரை சொல்லலாம். சரிங்களா? சோ சேம் அதே அட்வான்டேஜ் தான் இதுலயும் சொல்லியிருப்போம். சோ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இது டியூன்டு சர்க்யூட் அண்ட் தென் இது நம்மளோட என்வலப் டிடெக்டர். சரியா? என்வலப் டிடெக்டர் பத்தி நம்ம கிளியரா கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த டியூன்டு சர்க்யூட் என்னங்க பண்ண போகுது? இந்த ஃப்ரீக்வன்சி சரியா? இதான் நம்ம இன்புட்ல கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியை ஆம்ப்ளிடியூடா கன்வெர்ட் பண்ண போகுது. தட் இஸ் வோல்டேஜ் வேரியேஷனா கொடுக்க போகுது. சரியா? அடுத்தது இட் இஸ் given to the envelope detector. envelope detector உடைய வேலை என்னங்க? இங்க நான் வந்து கொடுக்கக்கூடிய மெசேஜ் சிக்னல் இருக்கு இல்லையா? அந்த வோல்டேஜ் வேரியேஷன் இத பொறுத்து எனக்கு அவுட்புட்ல என்னுடைய ஒரிஜினல் சிக்னல் கிடைக்கும். சரியா? மெசேஜ் சிக்னல் கிடைக்கும். சரிங்களா? இது என்னோட envelope detector. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான வந்து ஒரு லிமிடேஷன் சொல்றோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்யூட் இஸ் லீனியர் இன் வெரி லிமிட்டட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். அதாவது நம்ம இந்த சர்க்யூட் ஏன் லீனியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா இங்க டயோட்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட் வந்து லீனியரா இல்ல நான் லீனியரா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சரியா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நீங்க டயோட் லீனியரா நான் லீனியரா யோசிக்கும் போது நம்ம நெட்வொர்க்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? லீனியர் எலமெண்ட்ஸ் நான் லீனியர் எலமெண்ட்ஸ் அதுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் எப்படி இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரியா? ஏன்னா ரெசிஸ்டர் கெபாசிட்டர் இண்டக்டர் எல்லாம் வந்து நீங்க லீனியர் அப்படின்னு சொல்லி சொல்வீங்க இல்லையா? ஏன்னா ரெசிஸ்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சோ இட் வில் ஃபாலோ த இன்புட் அண்ட் தென் அவுட்புட். சோ ஜெனரலா ரெசிஸ்டர் சொல்லும் போது எப்படி சொல்வீங்க? V directly proportional to I. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் V equal to IR அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இது நம்ம லீனியர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சேம் இங்க நம்ம டயோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்ப எப்படிங்க இருக்கும்? நம்ம ஆல்ரெடி பிஎன் ஜங்ஷன் டயோட் பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. சரிங்களா? இப்ப நான் போட்டிருக்கிறது அடுக்குரியது. சரியா? ஏன்னா இதுல வந்து நமக்கு ஃபார்வர்ட் பயாசிங் இங்க ரிவர்ஸ் பயாசிங். ஃபார்வர்ட் பயாசிங்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் டவுன் வோல்டேஜ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? டயோட் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த கர்வ பார்த்தோன்னே நீங்க சொல்லிடலாம் இது லீனியர் கேரக்டரிஸ்டிக்ஸா நான் லீனியர் கேரக்டரிஸ்டிக்ஸான்னு சொல்லிட்டு.
சரியா? அதே மாதிரி நீங்க டிரான்சிஸ்டரும் லீனியரா நான் லீனியரான்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ இப்ப பாப்போமா? சோ circuit is linear in very limited frequency range and it responds to amplitude variations also. அதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க envelope detector யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆக்சுவலா இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம frequency to amplitude variation கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த frequency இங்க அனுப்புறீங்க இல்லையா demodulate பண்ணி, இங்க ஏதாவது amplitude variation இருந்தாலும் அதையும் இத கவுண்ட்ல சரிங்களா? இது ஒரு மேஜரான ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சரியா? சோ இட் ரெஸ்பான்ஸ் டு ஆம்ப்ளிட்யூட் வேரியேஷன்ஸ் ஆல்சோ. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஆம்ப்ளிட்யூட் லிமிட்டிங் ப்ராப்ளம் வந்து இங்க ஐ மீன் ஆம்ப்ளிட்யூட் லிமிட்டர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆம்ப்ளிட்யூட் லிமிட்டிங் ப்ராப்ளம் ஆல்சோ தேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ இது போறதுக்கு முன்னாடி இந்த ஆம்ப்ளிட்யூட் லிமிட்டர் பத்தி சொல்றேன். சோ ஏஎம் இருக்கு இல்லையா? சோ ஏஎம்ல நம்மளால ஆம்ப்ளிட்யூட் லிமிட் பண்ண முடியாது. ஆனா எஃப்எம்ல யூஸ் பண்ணலாம். ஏங்க? சோ ஏஎம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி தானே நமக்கு சிக்னல் இருக்கு. சோ இதனுடைய ஆம்ப்ளிட்யூட்ல தானே நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஒரிஜினல் சிக்னல் வச்சு அனுப்ப போறோம். அதுதான் நம்ம என்வலப் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம இதை வந்து லிமிட்டருக்குள்ள கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா மெசேஜ் சிக்னல் இருக்கக்கூடிய போர்ஷன் கூட கட் ஆயிடலாம். சரியா? அதனால நம்மளால ஏஎம்க்கு லிமிட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஆனா எஃப்எம்ல நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு என்வலப் கான்ஸ்டன்ட் தான் இல்லையா? நம்ம என்ன பண்ண போறோம், ஃப்ரீக்வன்சில மட்டும்தான் ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் அனுப்ப போறீங்க. ஆமா தானே? அப்ப நம்ம லிமிட்டர் யூஸ் பண்ணி டிமாடுலேட்டர்ல யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க பேலன்ஸ்டு ஸ்லோப் டிடெக்டர். சரியா? ஸ்லோப் டிடெக்டர் நம்ம எதுலங்க பார்த்தோம், எஸ்எஸ்பிலயும் நம்ம பார்த்தோம் இல்லையா? எஸ்எஸ்பில ஃப்ரீக்வன்சிஸ் இந்த டிஸ்கிரிமினேஷன் மெத்தட்ல இதே மாதிரி பார்த்தோம் இல்லையா? பேலன்ஸ்டு டிடெக்ட் மாடுலேட்டர் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து பேலன்ஸ்டு மாடுலேட்டர், அதே மாதிரி இங்கேயும் ஒரு பேலன்ஸ்டு மாடுலேட்டர். இதுக்கு வந்து நம்ம ஹில்பர்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இன்புட் கொடுக்குறீங்க. ப்ராடக்ட் மாடுலேட்டர் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லைங்களா? பேலன்ஸ் மாடுலேட்டர்னா ஒன்றும் இல்லை, அங்க ப்ராடக்ட் மாடுலேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஆமா தானே? இங்க பிஎம் பிஎம் அப்படின்னு போட்டிருப்பீங்க. சரிங்களா? சோ இப்ப பாருங்க, இது பேலன்ஸ்டு ஸ்லோப் டிடெக்டர். பேலன்ஸ்டு ஸ்லோப் டிடெக்டர் அப்படின்னா என்ன மீனிங், ரெண்டு டிடெக்டர் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க tuned circuit 1 and then tuned circuit 2 and then envelope detector 1 and then envelope detector 2. சரிங்களா? சோ இது நம்ம என்ன பண்றோம், இப்போ இங்கேயும் நமக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே ஆபரேஷன். சோ இங்கேயும் நமக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், இங்க நமக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் தான். சரிங்களா? சோ அவுட்புட் இங்க V1 and then V2 னு கிடைக்கும். and then நீங்க இதனுடைய அவுட்புட் வந்து ஒரு சம்மர்க்குள்ள கொடுத்து நமக்கு தேவையான அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இது நம்மளோட பேலன்ஸ்டு ஸ்லோப் டிடெக்டர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோப் டிடெக்டர் பார்த்தோம், அடுத்து பேலன்ஸ் ஸ்லோப் டிடெக்டர் பார்த்திருக்கோம் இல்லையா? இதுல எல்லாமே மேஜர் லிமிடேஷன் என்னங்க சொல்லலாம், இதை பார்த்துட்டு நீங்க சொல்லிடலாம். இதுல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இட் சீம்ஸ் நமக்கு பல்கியா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கலாம் when comparing to other devices. சரியா? சோ நம்ம இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபேஸ் டிஸ்கிரிமினேஷன் மெத்தட். சரியா? இதுல இந்த ஃபர்ஸ்ட் சீலேவும் அடுத்து நம்ம பார்க்க போறோம் இல்லையா ரேஷியோ டிடெக்டர், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சோ இப்ப பாருங்க, ஃபேஸ் டிஸ்கிரிமினேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபோஸ்டஸ் நீங்க வந்து அவங்க சோ இப்போ இதுல பாருங்க என்ன பண்ணிருக்கோம்னு சேம் அதே ஆபரேஷன் தான். சரியா? இதுல என்னங்க பண்ணிருக்கோம், நம்ம மேல இங்க அந்த பேலன்ஸ்ல யூஸ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான், பட் இங்க ஒரு டியூன்டு சர்க்யூட் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து இது நம்மளோட டயோட் தானே, நம்ம என்வலப் டிடெக்டருக்கு யூஸ் பண்ணிருக்கோம் இல்லீங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு டேங்க் சர்க்யூட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சரி, இங்க பாருங்க கெபாசிட்டர் வேரியபிளா இருக்கு இல்லையா? சேம் இங்கேயும் நம்ம இன்புட்ல என்ன பண்ணிருக்கோம், ஒரு வேரியபிள் கெபாசிட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ இதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் பாத்துக்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंसக்கு இதுல இருந்து தான் கேட்பாங்க. சரிங்களா? ஏன்னா இதனுடைய லிமிடேஷன்ஸ் என்ன அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? சோ இது வந்து ஈஸியஸ்ட் மெத்தட் அண்ட் சிம்பிள் டு அலைன். சரி, இங்க வந்து இந்த மாதிரி அலைன் பண்றதெல்லாம் கொஞ்சம் சிம்பிள். உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இந்த டேங்க் சர்க்யூட்லாம் இருக்க மாதிரி தெரியும். பட் when compared to other methods இது கொஞ்சம் ஈஸி. சரியா? நீங்க நினைக்கலாம் மேல என்வலப் டிடெக்டர்லாம் வந்து மேம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, பட் இதுல எல்லாம் என்னங்க ப்ராப்ளம் இருக்கு, இங்க டயோட்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஐ மீன் இப்போ பேலன்ஸ்லயும் நம்ம டயோட் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? நமக்கு லீனியாரிட்டி ப்ராப்ளம் கெபாசிட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ ஜென்ரலாவே கெபாசிட்டர் நமக்கு எப்படிங்க இருக்கும், இங்க நீங்க என்வலப் டிடெக்டர்ல இருந்து அவுட்புட்ல வெளியில எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்வலப் மட்டும் கிடைக்கும் இல்லையா? சோ இது வந்து என்ன பண்ணனும்னா அதுல ஏதாவது ஏசி சிக்னல்ஸ் இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? ஐ மீன் இது வழியே இது அலோ பண்ணிரும். அப்போ உங்களுக்கு அவுட்புட்ல உங்களுக்கு டிசி மட்டும் கிடைக்கும். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. சோ உங்களுக்கு ஏசி சிக்னல் இருக்கும்போது இது வழியா ஃப்ளோ ஆகி சார்ஜ் ஆயிக்கும், நம்மளுக்கு டிசி மட்டும் அவுட்புட்ல கிடைக்கும். சரியா? சோ இப்ப பாருங்க, நமக்கு ரேஷியோ டிடெக்டருக்கும் பூஸ்டர் சீலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு 3 டிஃபரன்சஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த டயோட் ஹாஸ் பீன் ரிவர்ஸ் பயாஸ்டு அண்ட் தென் a large value of capacitor இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து பாருங்க, நம்ம அவுட்புட் எடுக்கிறோம் இல்லையா? சோ இந்த இடத்துல எடுத்துருக்கோம் பாருங்க, ஒரு டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ்ல எடுத்துருக்கோம். சரியா? இதுல இருந்து எப்படி क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா, இந்த லிமிடேஷன் சொல்றோம் இல்லைங்களா? சோ இதுல பாருங்க, லிமிடேஷன் பார்த்துட்டு எப்படி क्वेश्चन கேட்பாங்கன்னு சொல்றேன். சரியா? சோ இதுல இருக்கக்கூடிய லிமிடேஷன் என்னன்னா குட் லீனியர் லிமிடேஷன் சொல்லலாம். பட் பாருங்க, இதுல குட் லீனியர் ரெஸ்பான்ஸ் பட்
நாட் பெட்டர் தேன் பூஸ்டர் சீலே அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இப்பதான் நம்ம பார்த்தோம் பூஸ்டர் சீலே. ஸோ நமக்கு லீனியர் ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் அது வந்து பூஸ்டர் சீலே விட பெட்டரா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்தது பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லிமிடேஷன் சொல்றோம். அவுட்புட் அப்டைன்ட் half as in Fuster-Seeley method. சரியா? output obtained is half as in the Fuster-Seeley method அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? so next பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். அதாவது இங்க லிமிட்டர் நம்ம எல்லா டிமாடுலேட்டர்ஸ்லயும் நம்ம ரெக்வயர்ட் சொல்லி சொன்னோம் இல்லையா? ஆனா ரேஷியோ டிடெக்டர்ல நமக்கு லிமிட்டர் தேவையில்லை. சரியா? ஏன் நம்ம லிமிட்டர் தேவையில்லை? இங்க அவுட்புட்ல நம்ம ஒரு கெபாசிட்டர் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? இது என்ன பண்ணிரும்? இட் will suppress all the ஏசி சிக்னல். ஸோ இது வழியா அலோ பண்ணிரும் சார்ஜ் ஆகிறதுக்கு. அப்போ உங்களுக்கு டிசி மட்டும் தான் கிடைக்கும். நம்ம கெபாசிட்டர் இண்டக்டருடைய ஒர்க்கிங் தெரியும் இல்லைங்களா? கெபாசிட்டர் என்ன பண்ணும்? உங்களுக்கு டிசி வந்தது அப்படின்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜோ டிஸ்சார்ஜோ ஆக போறது இல்லையா? அது பிளாக் பண்ணிடும், அது அலோ பண்ணாது. ஏசி வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து சார்ஜ் ஆயிக்கும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றோம்? ரேஷியோ டிடெக்டர்ல நமக்கு அவுட்புட்ல லிமிட்டர் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, அது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? சோ ரேஷியோ டிடெக்டர் புரியுதுன்னு நினைக்கிறேன். பூஸ்டர் சீலேயும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க பாப்போம். நம்ம டிமாடுலேட்டர்ல என்னென்ன பார்த்திருக்கோம்? இப்போ டைரக்ட் மெத்தட் ஒன்னு பார்த்திருக்கோம், இன்டைரக்ட் மெத்தட் இப்ப பார்க்க போறோம். டைரக்ட் மெத்தட்ல என்னென்ன பார்த்திருக்கோம்? frequency discrimination மெத்தட் பார்த்திருக்கோம், and then phase discrimination மெத்தட் பார்த்திருக்கோம். frequency discriminationல என்னென்னங்க பார்த்திருக்கோம்? சிங்கிள் ஸ்லோப் டிடெக்டர் பார்த்திருக்கோம், and then balanced slope detector பார்த்தாச்சு. phase discriminationல இப்ப ரெண்டு மெத்தடும் பார்த்தாச்சு இல்லையா? Foster-Seeley மெத்தடும் பார்த்தாச்சு, and then ratio detectorம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்? இன்டைரக்ட் மெத்தட் பார்ப்போமா? தட் இஸ் ஃபேஸ் லாக் லூப். சோ இந்த PLL ஓட வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த ஸ்லைட் இப்போ நான் ஷேர் பண்ணுவேன் வாட்ஸ்அப் குரூப்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு மேம், இந்த கான்செப்ட் எப்படி வந்தது, வேற ஏதாவது 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க உங்க மெசேஜஸ் உங்க queries பிளேஸ் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, இன்டைரக்ட் மெத்தட் பாருங்க. தட் இஸ் ஃபேஸ் லாக் லூப் அப்படின்னு சொல்லி சொல்றோமா? அதுலயே இருக்கு இல்லையா ஃபேஸ் லாக் லூப். ஓகேவா? சோ இப்போ பாருங்க, இந்த டயகிராம் நம்ம இந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட் சிக்னல் கொடுக்கறோமா? சோ தட் இஸ் இது டிமாடுலேட்டர் தானே. அப்ப நம்ம இன்புட்ல கொடுக்க போறது மாடுலேட் பண்ண எஃப்எம் சிக்னல். சரியா? சோ இதை வந்து நம்ம ஒரு ஃபேஸ் டிடெக்டருக்குள்ள கொடுக்க போறோம். சோ ஒரு சில புக்ஸ்ல இந்த இடத்துல எப்படி போட்டிருப்பாங்கன்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, இந்த ஃபேஸ் டிடெக்டரை. சரிங்களா? சோ சம்மர் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு சில புக்ல இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, ப்ராடக்ட் மாடுலேட்டர் மாதிரி போட்டிருப்பாங்க. சரியா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது நம்மளோட ஃபேஸ் டிடெக்டர், and then இங்க நம்ம லோ பாஸ் ஃபில்டர், இங்க நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல்ட் ஆக்சிலேட்டர். சரிங்களா? சோ இந்த ஆபரேஷன் வந்து நமக்கு சிமிலர் டு சிங்க்ரோனஸ் டிடெக்டர். சரியா? நான் எஸ்டர்டே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், சிங்க்ரோனஸ் டிடெக்டர்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? குவாட்ரேச்சர் நல் எஃபெக்ட் ஞாபகம் வந்துடணும். SSB தட் இஸ் சிங்கிள் சைட் பேண்ட்ல சிங்க்ரோனஸ் டிடெக்டர் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஹில்பர்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்றதுனால நமக்கு அவுட்புட்ல குவாட்ரேச்சர் நல் எஃபெக்ட் வராது, டியூ டு ஃபேஸ் எரர்னால QNE வராது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது ஞாபகம் வந்துடணும் நமக்கு. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளோ சொல்லிடுறேன், and then நம்ம மேல டயகிராம்ல பார்க்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம்ல பாத்துக்கோங்க, அப்ப ஃப்ளோ புரியும். சோ இன்புட்ல நமக்கு இன்புட் வோல்டேஜ் இருக்கும், அதோட ஃப்ரீக்வன்சி இருக்கும். சரியா? அதே மாதிரி நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆக்சிலேட்டர்லயும் ஆக்சிலேட்டர் வோல்டேஜ் and then ஆக்சிலேட்டர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இந்த ஃபேஸ் டிடெக்டர் இங்க சொல்றோம் இல்லையா, இட் இஸ் லைக் அவர் கம்பேரட்டர். சரியா? இட் இஸ் நத்திங் பட் கம்பேரட்டர். இது என்ன பண்ணுங்க, நமக்கு இங்க இன்புட்ல கொடுக்கறதையும் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆக்சிலேட்டர் வருது இல்லையா, இதையும் என்ன பண்ண போகுது, கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு வோல்டேஜை இங்க ஜென்ரேட் பண்ண போகுது. சரிங்களா? இந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது இல்லையா, அந்த வோல்டேஜ் தான் நமக்கு மேட்டர். ஏன்னா இதுல வந்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு இன் ஃபேஸ்ல இருக்கா இல்ல வந்து அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கா அப்படிங்கிறது இந்த வோல்டேஜை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ இப்ப போலாமா நம்ம இந்த ஃப்ளோக்கு? சோ இப்ப பாருங்க, சோ நமக்கு இன்புட்ல நம்ம எஃப்எம் கொடுக்க போறோம், and then it is given to the phase detector. சரியா? phase detector, it is used as comparator அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. so it will compare the frequencies of voltage controlled oscillator and the incoming FM. சரியா? and it will provide, compare பண்ணதுக்கு அப்புறமா it will provide acquisition voltage. சரியா? ஒரு வோல்டேஜை ப்ரொவைட் பண்ண போகுது. அந்த வோல்டேஜ் எதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா it corresponds to difference between input frequency. என்னதுங்க, நம்ம எஃப்எம்ல கொடுக்குறோம் இல்லையா, அதுதானே. so difference between input frequency and voltage, I mean VCO ஓட frequency, voltage control oscillator இருக்கு இல்லையா, அதனுடைய frequency. சரியா? இப்போ நமக்கு acquisition voltage கிடைச்சிருச்சு. சரிங்களா? அப்படின்னா என்ன மீனிங், என்னோட PLL லாக் கண்டிஷன் போயாச்சு. சரியா? so PLL is in locked condition. சரிங்களா? இப்போ பாருங்க, நம்ம லாக் இன் ரேஞ்ச் and then capture ரேஞ்சுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். so லாக் இன் ரேஞ்ச்னா என்ன மீனிங்னா, the range of frequencies over which the PLL will track the input signal. சரிங்களா? ஒண்ணும் இல்லைங்க, ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம VCO ஓட frequency
ஃப்ரீக்வன்சியும் நம்ம இங்க இன்புட்ல கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி நமக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மேட்ச் ஆகுதுன்னா என்ன மீனிங்? இது டிஃபரன்ஸ் தானே கொடுக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ உங்களுக்கு இந்த வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ நமக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா நம்மளோட PLL வந்து லாக் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? நீங்க இன்புட்ல கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை அப்படியே ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? ட்ராக்னா என்ன மீனிங்? இங்க ஓகே வருது, அடுத்து அப்படியே அலோ பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதுல ஏதாவது எரர் இருக்கு அப்படின்னா தான் மறுபடியும் நீங்க ஃபீட்பேக்ல கொடுத்து நம்ம VCO ஓட ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ பாருங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம்? லாக் பண்ணியாச்சு இல்லையா? லாக் ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லாக் ரேஞ்ச் தான் வருது இல்லையா? அடுத்தது தான் கேப்சர் ரேஞ்சுக்கு போக போகுது. ஸோ இந்த டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா லாக் ரேஞ்ச் இஸ் கிரேட்டர் தேன் கேப்சர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ கேப்சர் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா the range of frequencies over which the PLL will capture the input signal. சரிங்களா? the range of frequencies over which the PLL will capture the input signal அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஸோ கேப்சரிங் எப்பங்க நடக்கும்? லாக் ஆனதுக்கு அப்புறம். லாக் தான் ஃபர்ஸ்ட். அப்பதான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் இன்புட்ல கொடுக்குறீங்க இல்லையா? அந்த நம்ம இன்புட்ல வந்து மாடுலேட் பண்ண சிக்னல் தானே கொடுக்க போறீங்க, அந்த ஃப்ரீக்வன்சியை ட்ராக் பண்ணும். சரியா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, once PLL லாக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா frequency will follow the instantaneous frequency of the input signal. சரிங்களா? if ஏதாவது நமக்கு deviation இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு என்ன ஆகும்? எரர் வோல்டேஜ் ஜெனரேட் ஆகும். அப்போ வந்து அதை வச்சு நீங்க வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆக்சிலேட்டரை மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மேஜரான ஒரு விஷயம். சோ இதுல வந்து ஹைலி எஃபெக்டிவ் மெத்தட் PLL இல்லையா, இன் எலிமினேட்டிங் த நாய்ஸ் அண்ட் இன்டர்ஃபியரன்ஸ். ஏன்னா நமக்கு வேணுங்கக்கூடிய ஃபேஸ் அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் எடுத்துக்க போகுது. சரியா? இது பெஸ்ட் டிமாடுலேட்டர் அண்ட் தென் பிகாஸ் இட் இஸ் யூஸ்டு டு கிவ் த பெட்டர் ஃப்ரீக்வன்சி செலக்டிவிட்டி. சரிங்களா? இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆக்சுவலா என்ன தெரிஞ்சிருக்கணும்? டிஸ்அட்வான்டேஜ்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஐ மீன் நம்ம PLL வேணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சிங்க்ரனைசேஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எனக்கு வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆக்சிலேட்டர் வந்து என்ன ஃப்ரீக்வன்சியை ஜெனரேட் பண்ண போகுது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சோ ஃபார் ஃபெய்த்ஃபுல் ரீப்ரொடக்ஷன், தட் இஸ் எனக்கு ஃபார் ஃபெய்த்ஃபுல் டிமாடுலேஷனுக்கு லீனியாரிட்டி பிட்வீன் இன்புட் FM அண்ட் த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆக்சிலேட்டர் இஸ் நெசசரி. சரியா? அப்பதான் நமக்கு எரர் வராது. நம்மளோட ஃபேஸ் டிடெக்டர் என்ன பண்ண போகுது? இந்த இன்புட் FM-ஐயும் நமக்கு இந்த VCO-வையும் கம்பேர் பண்ணி தான் நமக்கு அவுட்புட் கொடுக்குது. அதனால இதுல ரெண்டுக்கும் லீனியாரிட்டி இருந்தா மட்டும்தான் நமக்கு ஃபெய்த்ஃபுல் ரீப்ரொடக்ஷன் கிடைக்கும்னு சொல்றோம். சரியா? சோ அடுத்தது பாருங்க, frequency deviation. ஒருவேளை இந்த இன்புட் ஃப்ரீக்வன்சி FM கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கும் இந்த VCO-க்கும் இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சிக்கு நடுவில் ஏதாவது ஃப்ரீக்வன்சி டிவியேஷன் இருந்தது அப்படின்னா should remains in the lock range. சரியா? அந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு குட்டி டாபிக். சரியா? இதோட நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டாபிக் இந்த இடத்துல ஏன் சொல்றேன்னா, நமக்கு நாய்ஸ் இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அதனாலதான் சொல்றேன். சரியா? இது இப்ப அடுத்தது நான் சொல்ல போறது ப்ரீ எம்பாசிஸ் டி எம்பாசிஸ் சொல்ல போறேன். சரியா? அது குட்டி டாபிக். ஏன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து PM போயிடலாம், தட் இஸ் நம்ம ஃபேஸ் மாடுலேஷன் போயிடலாம். சரியா? சோ இப்ப பாருங்க, நம்ம AM வந்து நாய்ஸ் எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும் இல்லையா, ஏன்னா ஆம்ப்ளிடியூட்ல அஃபெக்ட் பண்ணும். ஆனா FMல வந்து லெஸ் எஃபெக்ட் தான் இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா? சோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா FMல லெஸ் எஃபெக்ட் தான். பட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹையர் ஆர்டர் ஆஃப் மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி வரும்போது அந்த எஃபெக்ட் அதிகமாயிடும். சரிங்களா? விச் மீன்ஸ் நம்ம பெசல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திருந்தோம் இல்லையா, நம்ம எப்படிங்க பார்த்திருந்தோம்? ஃபர்ஸ்ட் இங்க அதிகமா இருக்கும், அடுத்து இப்படி 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 போயிட்டே இருக்கும் இல்லையா, இங்க போகும்போது ஃபுல்லா ஜீரோவா ஆயிடும் இல்லைங்களா? சோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஹையர் ஆர்டர் ஃப்ரீக்வன்சி போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நாய்ஸோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சோ ஹை frequency signals வந்து we have to give strength. அதுக்கு strength கொடுக்கணும் இல்லையா? so it has to be strengthened or boosted before modulation அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சோ அதுக்கு யூஸ் பண்றது தான் நம்ம ப்ரீ எம்பாசிஸ். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ப்ரீ எம்பாசிஸ் அப்படிங்கிறது இங்க லோ இன்டகிரேட்டரா இருக்குமா இல்ல டிஃபரன்ஷியேட்டரா இருக்குமான்னு யோசிங்க. அதே மாதிரி இது லீட் காம்பன்சேட்டரா இருக்குமா லேக் காம்பன்சேட்டரா இருக்குமான்னு யோசிங்க. சரிங்களா? ஏன்னா இதுல இருந்து மேபி क्वेश्चन கேட்கலாம். ஓகேவா? சோ இது மூணுமே நீங்க கண்ட்ரோல் சிஸ்டம்லயே படிச்சிருப்பீங்க இல்லையா? லீட் காம்பன்சேட்டர் லேக் காம்பன்சேட்டர் படிக்கும் போதே அது லோ பாஸ் ஃபில்டர் ஹை பாஸ் ஃபில்டர்னு பாப்பீங்க. லோ பாஸ் ஹை பாஸ் தெரிஞ்சிட்டாவே அது டிஃபரன்ஷியேட்டரா இன்டகிரேட்டரான்னு சொல்லிடலாம் இல்லையா? சோ இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் ப்ரீ எம்பாசிஸ், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலை நான் என்ன பண்ண போறேன்? ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலை நான் ஸ்ட்ரென்த் பண்ண போறேன். சரியா? அதுதான் நான் ப்ரீ எம்பாசிஸ்ன்னு சொல்றேன். அது எங்க நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் மாடுலேஷன். சரியா? பிஃபோர் மாடுலேஷன் அண்ட் தென் மாடுலேட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் நான் டிரான்ஸ்மிட்டர்ல கொடுத்துட்டு சேனல் கொடுக்க போறேன். அண்ட் தென் நான் ரிசீவர்ல என்ன பண்றேன் அப்படின்னா டி எம்பாசிஸ் பண்றேன் இல்லையா, அது ஆஃப்டர். இங்க பாருங்க, ரிசீவ் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ண போறேன்? டிமாடுலேட் பண்றது. ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டி எம்பாசிஸ் சர்க்யூட்ல பண்ண போறேன். சரிங்களா? அது பிஃபோர் மாடுலேஷன்ல நான் ப்ரீ எம்பாசிஸ் பண்ண போறேன். ஆஃப்டர் என்ன பண்ண போறேன்? டிமாடுலேஷன்ல நான் டி எம்பாசிஸ் பண்ண போறேன். சரிங்களா? சோ இங்க பாருங்க, இட் டி எம்பாசிஸ்னா என்ன மீனிங் நமக்கு? இட் ரெடியூஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட்ஸ். சரிங்களா? ஆக்சுவலா இது சொல்றதே வந்து இந்த ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணுங்கிறதுக்காக தான். ப்ரீ எம்பாசிஸ் டி எம்பாசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ ப்ரீ எம்பாசிஸ்ங்கிறது ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலை நீங்க
நீங்க ஸ்ட்ரென்த் பண்ண போறீங்க சரியா. அது பிஃபோர் மாடுலேஷன்ல நடக்க போகுது. டிஎம்பாசிஸ் அப்படிங்கிறது நான் ஸ்ட்ரென்த் பண்ணதை அப்படியே குறைக்க போறேன் இல்லையா, சப்ரஸ் பண்ண போறேன் இல்ல ரெடியூஸ் பண்ண போறேன் சரியா. ஆஃப்டர் டிமாடுலேஷன் பண்ண போறீங்க சரிங்களா. ஸோ இங்க பாருங்க, இது வந்து ஒரு டிஆர்பி கொஸ்டின். Pre-emphasis in FM system involves compression of modulating signal, expansion of modulation signal, and amplification of lower frequency components of M of t or amplification of higher frequency components of M of t. சரியா. அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம், amplification of higher components சொல்லிடலாமா. இதுவே இந்த இடத்துல de-emphasis இருந்தா உங்களுக்கு என்னென்ன வரும் யோசிச்சு பாருங்க சரியா. ஏன்னா இங்க டிஎம்பாசிஸ்னு வரும்போது நீங்க இங்க ஆம்பிளிஃபை பண்ண மாட்டீங்க இல்லையா, ரெடியூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா. கொஞ்சம் கம்ப்ரஸ் இல்லைனா ரெடியூஸ் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இந்த ஸ்லைட் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப் குரூப்ல சரியா. அப்கமிங் கிளாஸஸ் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா அதுல அப்ஜெக்டிவ் அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம் சரியா. எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி தான் நம்ம இங்க மெட்டீரியல் கொடுக்குறோம் நம்ம மதுரால சரிங்களா. மதுரா கோச்சிங் சென்டர்ல வந்து நம்ம இப்போ ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு சரியா. வித் டைமிங்கோட உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. அண்ட் தென் நம்ம அப்கமிங் சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் கோச்சிங் இப்போ ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ நீங்க அதை கண்டிப்பா நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.